மகிமை. இந்த காலை ஆராதனை வேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்தவர்கள் எல்லாரும் நாம் அமைதியாக படிக்கலாம். ஏசாயா 33:14 என்ற வசனம் எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். அங்கே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாவரிப்பவன் யார் என்கிறார்கள். சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். The sinners in Zion are afraid. மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. Fearfulness has seized the hypocrites. சீயோனிலே இருக்கிற மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், அப்படி பல கூட்ட மக்கள், பல அமைப்பை சார்ந்த மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவ நாட்களிலும் மாயக்காரர் இருந்தார்கள். இந்த குரூப்பில் ரொம்ப மோசமான குரூப்பு தான் மாயக்காரர் குரூப். மாயக்காரர்களை போல மோசமானவங்க பரிசேயரும் இல்லை, சதிசேயரும் இல்லை, வேதபாரகரும் இல்லை. பரிசேயனும் குறைபாடு உள்ளவன் தான், குற்றம் கண்டுபிடிக்கிறவன். அவன் கற்பனைகளை கடைபிடிக்கிறது கிடையாது. பாரம்பரியங்கள், சடங்குகளை பின்பற்றுகிறவர்கள். சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிறவங்க. பரிசேயர் வேதபாரகர் வேதத்தை படிப்பாங்களே தவிர அவங்க கடைபிடிக்கிறதாக கிடையாது. அவங்க போக்கே தனிப்போக்கு. ஆனால் கழிச்சு போட்ட குரூப்பு தான் என்ன குரூப்பு? இது ரொம்ப தாழ்ந்த கோஷ்டி. இவங்க தான் மாயக்காரர், ஹிப்போக்ரைட்ஸ். சத்தியமாக உண்மையாக தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை தான் ஆண்டவருடைய சபைக்கு சொல்ல சொன்னார். சீயோனில் இவங்க எப்படி வந்தாங்க? இவங்க கும்பிடு சலாம் போட்டு கும்பிடு கலர்களா? சோத்திரம் சொன்னாங்களா? ஆமா அல்லேலூயா சொன்னாங்களா? புதிய ஏற்பாட்டில் ஒருவன் கல்யாணத்துக்கு வந்திருந்திருக்கிறான். அந்த யூதர்களுடைய விசேஷத்தில் கல்யாணத்தில் யாரா போகணும்னா கல்யாண வஸ்திரம் அவங்க வாங்கிட்டு போகணுமா. ஆனால் அங்கே போனவன் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் உளமை இருந்திருக்கிறான். அந்த எஜமான் வர வேளையில கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சு கேட்கிறார், நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே எப்படி வந்தாய்? எழும்படி சொல்லி அவனுக்கு திரும்ப கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படலை. அவனை கெட்டி கையும் காலும் கட்டி புறம்பானைகளிலே கொண்டு போட்டார்கள். அப்படிதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்கிறார். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் அங்கே கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவங்க மாயக்காரர்கள் எங்கே போயிருக்கிறார்கள்? சியோனுக்கு போயிருக்கிறார்கள். சியோன் என்பது தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம். ஆண்டவர் வர்ற வேளையில அங்க மாட்டிக்கிறாங்க. சியோனில் உள்ள துன்ப மாயக்காரர் அவங்களுக்கு நடுக்கம் பிடிக்குதாமே. பாவிகள் திகைக்கிறார்கள், அவங்க பயந்து நடுங்கிறாங்க பாவிகள். அப்ப சியோனுக்கும் பாவிகள் போயிருக்கிறாங்க. ஐயா, சியோனுக்கும் பாவிகள் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. எப்படியோ போயிருக்கிறாங்க. அவன் என்ன தரப்பட்ட பாவின்னு எனக்கு தெரியுதில்லை. திருடன பாவியா, கொலை செய்த பாவியா, ஏமாத்தினவனா, வஞ்சித்தவனா, சூதுவாது பண்ணவனா, எந்த குரூப்னு தெரியல. ஆனா பாவின்னு சொல்லியிருக்கு. சியோனுக்கும் பாவி போயிருக்கிறான். சபைகளுக்கும் பாவிகள் வருகிறார்கள். ஆனா சபைக்கு வந்த பாவி, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் முன்னே குணப்படு பாவி. தேவ சபைக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம், நல்லது. ஆனா மனம் திரும்பணும், ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், பழைய வாழ்க்கையை விட்டுறணும். அப்பதான் நல்லது. இல்லைன்னா ஆண்டவர் வர்ற வேளையில பயமா இருக்கும். நீங்க சபைக்கு வந்ததெல்லாம் கரெக்டு தான். ஆண்டவர் வரப்போறாரு. நம்முடைய ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். ஆண்டவர் வர்ற வேளையில பயந்து நடுங்கி சாகாம இருக்கணும்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவிகளாக இங்க வந்தாலும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, சுத்திகரிக்கப்பட்டவர்களாக கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் இப்படி எடுத்து சொல்லுகிறாரு. அடுத்து மாயக்காரர் நடுக்கம் பிடிக்கிறது. ஐயா, fearfulness has seized the hypocrites.
மாயக்காரர் நடுக்கம் பிடிக்கிறது. பரிசேயரையும் சொல்லல, வேதபாரரையும் சொல்லல, சதிசேயரையும் சொல்லல, மாயக்காரர் ஒரு குரூப் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களில் இருந்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த மாய்மாலெல்லாம் பண்றதை விட்டுறணும். மாயக்காரர் நடுக்கம் பிடிக்கும் உள்ளது உண்மைங்க. நான் பார்த்துருக்கிறேன். போலீஸ் அதிகாரிக்கு முன்னால திருடன் கையுமையுமா பிடிபட்டாலும் அவன் நடுங்குறான். சார் என்ன அடிக்காங்க சார், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் சார், என்ன விட்டுருங்க சார். கையுமையுமா பிடிபட்டாச்சுல்ல. இது போல ஆண்டவருடைய கையிலே, கர்த்தருடைய கையில் விழுவது பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர்கிட்ட நான் கண்டனா கேட்டனான்னு ஒன்றும் சொல்ல முடியாது, நீ சாதிக்க முடியாது. யூ கேன் டெல் லாட் ஆஃப் லைஃப் டு காட் சர்வன்ட்ஸ். ஆண்டோட ஊழியக்காரத்தில் நிறைய உருட்டலும் புரட்டலும் பொய்யும் பிச்சலாட்டம் நீ பேசலாம். ஆண்டவர்கிட்ட நீ பேச முடியாது, தெரியுமா? உலகத்தில் ஒரு பொய்யன் வாழ்ந்துட்டு இருந்தானா, அவன் ஒரு நாள் செத்து போயிட்டான். கைலாச மகாரிஷி என்கிற பரிசுத்தவான் பரலோக காட்சியில் குறிப்பிடுகிறார். பரலோகத்தில் ஆண்டவர் சமூகத்துக்கு போனானா, அவன் வாயை திறக்கிறானா, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுது. வாய் திறக்கவே இல்லையா, மூடி இருக்கான், வாய் திறக்கவே இல்லையா. கர்த்தருடைய தூதன் ஒரே தள்ளுல பாதாளத்தில் தள்ளி விட்டுட்டான். அதுதான் சங்கீதத்தில் நான் படிச்சிருக்கிறோம், பொய் பேசுகளின் வாய் அடைக்கப்படும். இந்த மாயக்காரர் நடுக்கம் பிடிக்கும்னு பைபிள்ல இருக்குது. ஜுரம் வந்தா நடுக்கம் பிடிக்குது இல்லை, நடுங்குதுங்க. ஐயோ எங்க அப்பா நேற்றுக்கு நல்லா தான் இருந்தாங்க, இப்பதான் நடுங்குதுங்க, ஜுரம் வந்திருக்கு. அது என்ன ஜுரமோ எனக்கு தெரியல, சிக்கன் குனியாவா அல்ல வைரல் ஃபீவரா வேற ஏதாவது மோசமான வியாதி, எனக்கு என்ன தெரியும், நான் பெரிய டாக்டரா? ஏதோ ஒரு ஜுரம் நடுங்குது, மலேரியா காய்ச்சலா இருக்கலாம், தூக்கி தூக்கி போடுதா? ஆமா ஆமா தூக்கி தூக்கி போடுது. அதுபோல நீ உனக்கு ஒரு நடுக்கம் பிடிக்குதுன்னா ஒரு மாயக்காரனாக இருக்கலாம். ஒரு தகப்பன் வந்தால் பிள்ளைகளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு நல்ல குணமான அன்புள்ள ஒரு புருஷன் வந்தால் மனைவிக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு நாள் ஒரு சபையில் உள்ள ஒரு கம்பவுண்டர் சொன்னார். கம்பவுண்டர் என்ன சொன்னாருன்னா, ஒரு இஸ்லாமிய ஸ்திரீனுடைய புருஷன் வெளிநாட்டுக்கு பயணமாக போயிருந்தாராம். அவர் சில ஆண்டுகள் கழித்து திடீரென்று வருவதாக அவர் தபால் அனுப்பியிருக்கிறார். இந்த அம்மாள் அப்படி அதை எதிர்பார்க்கவில்லை. அவர் திடீரென்று வாரான்னு சொன்னது இவள் அங்கலாய்த்து பல இடங்களில் முயற்சி பண்ணி அவள் தவறாக வாழ்ந்து அவளுடைய வயிற்றில் உருவான குழந்தையை கரைக்கும்படியாக தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருந்திருக்கிறாள். அவள் நடுங்கி போனாள். ஐயோ என் கணவன் வரப்போகிறாரே, நான் என்ன செய்வேன், எப்படி தப்புவேன், இந்த காரியம் பொல்லாதா போச்சே. அவள் ஒரு மாயக்காரி. She was a hypocrite. She was not faithful to her husband. அவ புருஷனுக்கு அவ உண்மையா இல்லாதனால அவ இப்ப மாட்ட போறா. அவளுக்கு இப்ப நடுக்கம் பிடிக்குது. ஐயோ நான் என்ன செய்வேன், எந்த டாக்டர் எனக்கு உதவி செய்வாங்க, எந்த டாக்டரும் உதவி செய்ய முடியாது, காலம் அவகாசம் இல்லை, காலம் தாண்டி விட்டதுன்னு சொல்லிட்டாங்க. பல மாதங்கள் ஆகிவிட்டது. 1, 2, 3 மாதங்கள்லாம் ஏதோ பண்ணலாம், உங்களுக்கு இப்ப 6, 7 மாசம் ஆயிட்டு. நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. பிறகு என்ன நடந்துன்னு சொன்னா, புருஷன் வருகிற பொழுது அவள் தன்னுடைய வீட்டை விட்டே ஓடி போய் விட்டாள். புருஷன் வந்தான், தேடினான், காணல. அவ்வளவுதான், அவள் வாழ்க்கையில் அவளே மண்ணை போட்டுக்கிட்டாள். நமது ஆண்டவர் தேடி வருவார். அப்ப நம்ம தைரியமா நிக்கணும்னா, ஆண்டவர் சமத்தில் நிக்கணும்னா, let us be fair before God. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா நேர்மையா யோக்கியமா இருக்கணும். மாயமாலம் மாய்மாலம் இருந்தா நம்ம அறியாமலே நடுக்கம் பிடிச்சிடும். ஐயோ நடுக்கம் பிடிக்கும். ஆமா, உங்க வீட்டுல மதுபான பொருட்கள் இருக்குமானால், கடத்தல் பொருள் இருக்குமானால் கொஞ்சம் நடுக்கம் பிடிக்கத்தான் செய்யும். தண்ணி கொஞ்சம் கூட அடிச்சா, தண்ணி அடிச்சா பிராண்டி எல்லாம் அடிச்சு பல. நான் ஒரு காரியம், அன்பான ஒரு கேள்வி, உண்மையாக தேவ சமூகத்தில் கையை வைத்தணும். இதுவரையிலும் மதுபான பொருட்களை நாங்கள் சுவைத்ததில்லை என்கிற பக்த சிரோமணிகள், நீங்க ரட்சிக்கப்படுக்கு முன்னால உள்ள கதையை கேட்கல, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் பிள்ளை ஆன பிறகு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நாங்க எல்லாம் மதுபான பொருட்களை உபயோகித்ததில்லை, தொட்டதில்லை. சிறிகளும் இருக்கலாம், உங்களையும் சேர்த்துதான், நீங்கள் விதி விலக்கில்லை. அப்படி இருக்கிறவங்க கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணிட்டே இருப்போம், பார்ப்போம், சோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்கு பிள்ளை ஆன பிறகு நான் தண்ணி அடிக்கல, வெண்ணி அடிக்கல. நீங்க எல்லாம் தண்ணி அடிச்சீங்களா? உங்களை நம்ப முடியாது. இவங்களுக்கு தமிழும் புரியாது, இங்கிலீஷும் புரியாது. கள்ளு சாரம் ஏதாவது குடிச்சிங்களா? பிடிக்காம ஆண்டவர் பிள்ளை ஆன பிறகு பிடிக்கலன்னா கையை வைத்து சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே
ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. அதுதான் ஜீவியம். கள்ளும் குடிச்சுக்கிட்டு, சாராயம் குடிச்சுக்கிட்டு, பிராண்டியும் குடிச்சுட்டு, புருஷன் மனைவியை பார்த்து புறாடணும், மனைவி புருஷனை பார்த்து புறாடணும். நான் எப்படியா புறாடு? நீ சொல்லி பார்ப்போம். புருஷன் சொல்றாப்புல, நீ அன்னைக்கு தண்ணி அடிச்சால, நீ அன்னைக்கு தண்ணி அடிச்சால, அவுட்டு. மாயக்காரர் நடுக்க முடியும். நமக்கு மாய் மாலை எதுவும் கிடையாது, நேர்மையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சார், உங்க வீடை நாங்க பரிசோதனை பண்ணது இருக்கிறோம். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐல வந்திருக்கிறோம். அப்படியா? நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்தையும் பார்க்கலாம். உங்கள்கிட்ட கடத்தல் பணம் இருக்கிறதா, கள்ள நோட்டு இருக்கிறதா, உங்கள்கிட்ட அபீல் இருக்கிறதா, அந்த கடத்தல் வஸ்துக்கள் இருக்கிறதா, எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எங்க திறக்கணுமோ பார்க்கலாம். எனக்கு நடுக்கவில்லையே. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு போலி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்திருந்தார். போலி. அவர் என்னட்ட கேட்டார், இந்த வீடு நீங்க எப்படி கட்டுறீங்க, எங்களோட பணத்தில் கட்டுறீங்க? நான் ரொம்ப கூலா பேசினேன். நான் எங்க அக்கா கட்டி கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாங்க, கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு டாக்ஸ் கட்டுனீங்களா? அதுக்கு நான் இதுக்கு டாக்ஸ் கட்டணும்? அவங்க தான் சம்பளம் கவர்மெண்ட்ல இருந்தாங்க இல்ல, அவங்க டாக்ஸ் கட்டின பணத்துல தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நீங்க கிஃப்ட் டாக்ஸ் கட்டணுமே, அந்த டாக்ஸ் எனக்கு தெரியாத. அப்படியா? ஆஹா. நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு வரணும். வரலாம். என்னைக்கு வரணும்? நானே கேட்டுக்கிட்டேன். என்னைக்கு வரணும்? திங்கக்கிழமையா? உங்களுக்கு பணம் என்ன தேவைப்படுதோ? நான் சும்மா விடல, அவன் போலின்னு எனக்கு தெரியாது. நான் உண்மையாக இன்கம் டாக்ஸ் ஆபீசர் நினைச்சுதான் நானும் பேசுறேன். நான் தைரியமா தான் பேசுறேன், இப்போ தைரியமா தான் இருக்கிறேன். கணக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டர் ஆடிட் பண்ணி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. உனக்கு கணக்காடு கிணக்கேடா, கணக்காடு கிணக்காடுன்னா ஆடிட்டர்கிட்ட நம்பர் தர பேசிக்கோ, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னட்ட பேசுங்க, உனக்கு வேலை கிடையாது. நம்ம கரெக்டா இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல கேன்ல தண்ணி பிடிக்கிறீங்கல்ல, கொடுங்க, தண்ணியை கொடுங்க, நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். கொண்டு போ. கேனுக்குள்ள காசை கொடுத்துருங்க சார், கேனு ரொம்ப விலை கூட்டின கேனு, தண்ணியை பிடிச்சு பாருங்க. கள்ளு சாராயம் எல்லாம் நம்ம வடிக்கல, நம்ம தைரியமா இருக்கிறோம், நமக்கு பயம் இல்லை. இன்ஸ்பெக்டர் சார் அன்னைக்கு குதிக்கிறாரு, யுவர் நியூசன்ஸ் டு தி பப்ளிக். நோ சார், இல்ல சார், நான் அப்படி இல்லை. நான் சாயங்காலம் ஐ ஷால் மீட் யூ வித் மை அட்வொகேட் இன் தி ஈவினிங். சாயங்காலம் என்னுடைய வழக்கறிஞரோடு உங்களை சந்திக்கிறேன். அடங்கிட்டாரு. அவருக்கு குதிப்பெல்லாம் கொதிச்சு அடங்கி போச்சு. நமக்கு ஏன் பயம்? நம்ம என்ன கடத்திலே ஈடுபட்டு இருக்கிறோம்? நம்ம புறம்போக்கிலே கட்டடத்தை கட்டி இருக்கிறோம். தம்பி, உனக்கு தெரியுமா ஒரு கட்டடம் கட்டணும்னா அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கணும். இல்லைன்னா மதுரையில இப்ப 6 பெரிய கட்டடங்களை கவர்மெண்ட் சீல் வச்சாச்சு, அனுமதி வாங்காமல் கட்டப்பட்ட கட்டடங்கள். இந்த கட்டடம் அனுமதி பெற்றபின் தான் என்ஜினியரே வேலையை ஆரம்பிச்சார். அனுமதி வாங்கி கட்டப்பட்ட கட்டடம். சும்மா நாங்க கட்டணும், புறம்போக்கில் கட்டணும். மீன் மார்க்கெட்ல 2 லட்சம் 4 லட்சத்துக்கு கட்டின கட்டடம் எல்லாம் புல்டோசர் வந்து இடிச்சு தூளாக்கி போட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு போற வழியில மாடி கட்டணும். MABL அட்வொகேட் யானக்குட்டி கோவிந்தராஜின்னு சொல்லுவாங்க, பெரிய மனுஷன். அவர் கட்சியில பெரிய ஆளு. அவருக்கு கட்டடம் எத்தனை கடை அனுமதி இல்லாமல் மோரி வாய்க்கால கட்டின கட்டடம் எல்லாம் இடிச்சு போட்டுறாங்க. மாயக்காரர்களாக இருந்தால், உண்மைக்கு புறம்பாக இருந்தால், சட்டத்தை மீறுகிறவர்களாக இருந்தால் நடுக்கம் பிடிக்கத்தான் செய்யும். அதனால நேர்மையா, நீதியா, யதார்த்தமா இருந்தா மாயமானம் ஒண்ணு இல்லையா, ரைட், போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. வண்டியை நிறுத்துங்க. லைசன்ஸ் வச்சிருக்கிறீங்களா? கொண்டு வாங்க. நீங்க ரோட் டாக்ஸ் கட்டி இருக்கிறீங்களா? கட்டி இருக்கிறேன் சார். இன்சூரன்ஸ் கட்டி இருக்கிறீங்களா? பாருங்க, போங்க போங்க, அவ்வளவுதான். ஒயிட் போர்டு வண்டியை நிறுத்த மாட்டாங்க. பொதுவாக ஒயிட் போர்டு வண்டி, லோக்கல்ல ஓடுற வண்டியா RTO, ரோட் டாக்ஸ் ஆபீசர், ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர், நாட் டாக்ஸ், ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் நிறுத்த மாட்டார். மஞ்ச போர்டு கட்டி இருக்குல்ல, மஞ்ச போர்டு டாக்ஸி நிறுத்து. நீ லைசன்ஸ் வச்சுக்கிறியா? கொண்டு வா. அவ்வளவுதான், மாட்டிட வேண்டியதான். அவன் மாயக்காரனா இருந்தால், உண்மைக்கு புறம்பானவனா இருந்தால் கைகால ஆடத்தான் செய்யும். நமக்கு அப்படி பயம் ஒன்றும் வரல. RTO அடிக்கடி அங்க மெட்ராஸ் ரோட்ல செக் பண்றாரு. நம்ம ஒழுங்கா வண்டியை ஓட்டி போயிட்டே இருக்கிறோம். அவர் பார்க்கிறாரு, இவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர் எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு அவரை தெரியும், அவருக்கு எனக்கு தெரியுமா, நம்ம முறையா இருக்கிறோம். அங்கே நடுக்கத்துக்கு வேலை இல்லை. மாயம் பண்ணுனா அவ்வளவுதான், நடுக்கம் தான் வந்துடும். ஆனா இப்போ ஒரு விஷயம் சொல்லி தர போறேன்.
யாராக்கும் இந்த மாயக்காரன் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும். யார் இந்த மாயக்காரன்? பாம்புல எத்தனையோ விதமான பாம்புகள் இருக்கிறது, நண்டுல எத்தனையோ விதமான நண்டு இருக்கு, தவளையில எத்தனையோ விதமான தவளை இருக்கு, பள்ளியில எத்தனையோ விதமான பள்ளி இருக்கு, மனுஷர்கள் எத்தனையோ விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மாயக்காரனா யாரு? அவனுடைய குணாதிசயங்கள் என்ன? மாயக்காரன் எப்படி கண்டுபிடிக்கிறது? தண்ணியில பாலை ஊற்றினதா தண்ணி இல்லாத பாலன்னா அது லாக்டோமீட்டர் போட்டால் அது காட்டிடும். மாயக்காரன் உள்ளது எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னா அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கு. அது லாக்டோமீட்டர் இல்லை, தெர்மாமீட்டரும் இல்லை. தெர்மாமீட்டரும் உங்களுக்கு ஜுரம் வந்தா நாக்கு கடியில் வைக்கிறீங்களா, வச்சுக்கிடுங்க, அது வேற. இப்ப மாயக்காரன்னா யாருன்னு பைபிள்ல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதை கரெக்டா வெட்டு 1 துண்டு 2, இன்னைக்கு ஆளுக்கு 2 துண்டு தூக்கிட்டு போங்க. என்ன துண்டு? வசனம். வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாலமன் ஞானி குறிப்பிடுகிறார், மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். The hypocrite with his mouth destroys his neighbor. மாயக்காரன் என்ன செய்கிறான்? தனக்கு அடுத்தவனை. தம்பி கவனிப்பா, பைபிள்ல எழுதி இருக்கிறது. நான் உனக்காக ஒரு புத்தகம் தயாரிக்கல, உனக்காக ஒரு பிரசங்கம் நான் பண்ணல, பரிசுத்த ஆவியான இடத்தில் சொன்னதை உனக்கு சொல்ல போகிறேன். மாயக்காரன் என்ன செய்கிறான்? தனக்கு அடுத்தவனை கெடுக்கிறான். அடுத்தவனை வாயினால கெடுக்கிறான். அடுத்தவனை எல்லக்கல்ல பிடுங்கி கெடுத்தான்னா அவனை பாம்பு கடிக்கும்னு பைபிள்ல இருக்கு. எல்லக்கல்ல பிடுங்குறவன பாம்பு கடிக்குமா? மாயக்காரன் என்ன செய்வான்னா தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். அது எப்படி வாயினால் கெடுக்கிறான்னு சொல்லட்டுமா? ஒரு நாள் ஒரு ஊழியக்காரன் இடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அவர்கிட்ட நம்முடைய சபையின் விசுவாசியை குறித்து ஒரு காரியம் பேச வேண்டியதாக இருந்தது. எனக்கு தெரியாமல் விசுவாசியை வேறொரு இடத்துல கொண்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நீ ஒரு ஊழியக்காரனா, எனக்கு தெரிந்தவனா இத்தனை ஆண்டுகள் இருந்து இப்படி நீ செய்தது சரியா என்று கேட்டேன். நான் செய்தது தப்புதான், நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் யாரை அழைச்சிட்டு போனனோ அந்த ஆளை இப்ப வரவழைச்சு உங்கள்கிட்ட என் முன்னிலையிலே மன்னிப்பு கேட்க சொல்லுகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த ஊழியக்காரன் போன் எடுத்தாப்புல, செல்போன் எடுத்து போன் பண்ணார். பிரதர், நீங்க உடனே சபைக்கு வரணும், உங்க சபையில தான் நான் இருக்கிறேன், உங்க பாஸ்டர்கிட்ட இருக்கிறேன், நீங்க வரணும்னு சொன்னாப்புல. அந்த விசுவாசியும் வந்தாப்புல, கொஞ்சம் தூரம் வந்துட்டாப்புல, நம்ம பக்கம் நெருங்கி வந்துட்டாப்புல. அப்போ ஒரு மாயக்காரன் வெளியே போனான். He was a hypocrite. அவன் ஒரு மாயக்காரன். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? வெளியே போன இடத்துல நாங்க இங்க பேசிட்டு இருந்ததை கவனிச்சுட்டே இருந்தான் அந்த மாயக்காரன். The particular hypocrite was noticing our dialogue. அந்த மாயக்காரன் பேசிக்கிட்டே இருந்த கவனிச்சுட்டு அந்த விசுவாசியை வழியில் நிறுத்தியோ, இல்லையா அங்க பாட்டு விழுந்துகிட்டு இருக்கு, பாஸ்டர் அங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு, நீ இப்ப போனேன்னா உனக்கு பிரசங்கம் பண்ணிடுவாரு. அவன் அதோட பயந்து போனான் தான் போயிட்டான். இந்த தீமை செய்தவன் யார் தெரியுமா? மாயக்காரன். அவன் உனக்கு மௌனம் இல்லை, எனக்கு மௌனம் அல்ல. திருப்பி சொல்றேன், அவன் உனக்கு மௌனம் இல்லை, எனக்கு மகளும் இல்லை. அவன் ஒரு மாயக்காரன். நீ மாயக்காரனா இருந்தால் உன்னுடைய வாயினால் அடுத்தவனை கெடுத்து போடுவான். எப்படி? நீங்க சபைக்கு போறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நாங்க சபைக்கு போறோம், ஆனா சீக்கிரத்தில் நாங்க எங்கேயாவது வேற எங்கேயாவது போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். யூ ஆர் த ஹிப்போக்ரைட். நீ சபைக்கு வந்துகிட்டே இருக்கிற, ஆனா சபைக்கு கெடுதலாக வேலை பார்த்துட்டு இருக்கிற. நான் ஒரு காரியம் உனக்கு சொல்றேன், வெளிப்படையா பேச போறேன், கவனிச்சுக்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு பழைய கட்டிடத்தில் ஆராதனை நடந்து குடிக்கிற வேளையில 2 பேர் கேட்ல நின்று பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் வயசு கூடின ஆளு, ஒரு ஆள் வயசு குறைஞ்ச ஆள். அவங்க பேசினதுன்னு சொன்னா கேட்க சகிக்காது, காது கொடுத்து கேட்க சகிக்காது. ஆனா நம்ம கண்டா அவ்வளவு பணிவு, அவ்வளவு தாழ்மை, அவ்வளவு அன்பு. பாஸ்டர்னு சொன்னா அவ்வளவு விசேஷம். ஆனா நம்ம ரூம்ல இருந்து ஜன்னலை திறந்து கேட்டது அவங்களுக்கு இன்னைக்கு வர தெரியாது. மாயக்காரன் தான் இந்த வேலையை செய்வான், கெடுதல் பேசுவான், தன்னுடைய வாயினால் மற்றவனை கெடுக்கிறான். எப்படி? நீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். நாங்க இப்ப இந்த சபையில வேற சபைக்கு போயிட்டோம். ஒரு நாள் ஒரு அதிகாரி என்கிட்ட சொல்றாரு, நான் உங்க வீட்டுக்கு வர வழியில ஒரு இடத்துல நின்று ஒரு ஆள் என்கிட்ட வந்து இப்படி சொன்னாப்புல. நான் சொல்லுக்கு முன்னாலே அந்த ஆளை பற்றி நிறைய கேள்விப்பட்டுட்டேன். அதனால நீ அந்த சபைக்கு போகாம இருக்கிறது உனக்கு நல்லது, அந்த சபைக்கு நல்லது.
பிறகு இன்னொரு நாள் ஒரு மெக்கானிக் என்ன சொல்றாரு, இப்ப உங்க சபைக்கு அந்த ஆமா அந்த பையன் வர்றானா அப்படின்னு கேட்டாப்புல. அவன் இப்ப வாரது இல்லையேன்னு சொன்னான். உடனே அந்த ஆள் சொல்றாரு, அவரு பயங்கரமான மூளை உள்ளவர், ஒன்றும் தெரியாதவர் இல்லை, கும்பகோணத்தில் ஒரு பெரிய பணக்காரரும் கூட. அவர் சொல்றாரு, நான் அந்த பையனை பார்த்தது ஒரு தடவை தான், அவனுக்கு அப்ப என்ன பல தடவை பார்த்துருக்கேன், அந்த பையனை ஒரு தடவை தான் பார்த்தேன், அவன் ஒரு காமக்கிருக்க இல்லை. அந்த மனுஷன் சொன்னாரப்பா, நான் சொல்லலை அந்த வார்த்தையா. அந்த மனுஷனை வேணும்னா காட்டித்தரேன் என கூடவா. அதுக்கு பிறகுதான் நான் ஆராய்ச்சி பண்ணணும். ஓஹோ, இந்த மனுஷனுக்கு தெரியுது, அவர் இந்த மட்டுக்கும் ரட்சிக்கப்படாத மனுஷன், உலக மனுஷன், அவர் இப்படி பேசுறாரு. ஐயோ, இந்த மாயக்காரன் சாலமன் ஞானி சொல்றாரு, தன்னுடைய வாயினால் அடுத்தவனை கெடுக்கிறான். நான் இனிமேல் இந்துவாக மாற போறோம் பார்த்துக்க. நம்ம இந்து புராணத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு, நம்ம படிக்கலாம். வாரியா, நீ வாரியா, எனக்கு ஒரு ஜோடியா, நீ வாடா. ஏன்டா இப்படி பண்ற? நம்ம சினிமாவுக்கு போமா? மாயக்காரன். நம்ம சபையில மாயக்காரர்களும் மாயக்காரிகளும் நிறைய பேர் உண்டு, எனக்கு தெரியும். உங்க பிள்ளைகளை பற்றி நான் வருத்தப்படுகிறேன். சில பிள்ளைகள் எல்லாம் சினிமா பார்க்கறதுக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்க. வீட்டில் யாரா வந்துட்டா, நீங்க சீக்கிரம் போங்க, நாங்க படம் பார்க்கணும். என்ன நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, போங்க போங்க. மாயக்கார கூட்டம் ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது, எல்லா சபையிலும் இருக்கு, இந்த சபையில மட்டும் இல்லை. கெடுக்கிறான், தன்னுடைய வாயினால் பக்கத்தில் உள்ளவரை கெடுக்கிறான். பேச்சு சரியா இல்லை, அடுத்தவன் நல்லா இருக்கணும். ஏன்டா பள்ளிக்கு போற? பள்ளிக்கு போய் நம்ம என்னடா கண்டோம்? பள்ளிக்கு போயெல்லாம் என்ன சாய்ச்சா? வாடா நம்ம அங்கே எங்கேயாவது சுத்திட்டு வரலாம்டா. பேக தூக்கி மீன் மார்க்கெட்ல போடுறாங்க கிடக்கும், நம்ம போலாண்டா சுத்திட்டு. நம்ம யார் கேட்க போறா? நீ வாழ பிறரை கெடுக்காதே, நீயும் கெடுக்காத, அடுத்தவனையும் கெடுக்காத. மாயக்காரனுக்கு வேலை என்னன்னா, அடுத்தவங்க மேலேயே பழிய சுமத்துற, அடுத்தவனே கெடுக்கிறதுக்கு ஏதுவாக பேசுறவன் தான் மாயக்காரன். அவனுக்கு புத்தி அது. இது நான் சொன்னதில்லை, சாலமன் ஞானியை விட நீ பெரிய ஞானியா? நீ அப்படி சொன்னா பெரிய முட்டாள் நீ தான் நான் சொல்லிருக்க முடியும். சாலமன் ஞானி எவ்வளவு அழகா பேசிட்டு சொல்றாரு. எங்க இருக்கு அது? அது மகாபாரதத்தில் இருக்க, பைபிள்ல இருக்கு. அந்த மாயக்காரன் அவருடைய வார்த்தையினால் மற்றவனை கெடுக்கிறான். யோவான் கூப்பிடுகிறான், பிரான்சிஸ் கூப்பிடுகிறான், சேவியர் கூப்பிடுகிறான். நம்ம சினிமாவுக்கு போவோம் வா. என்ன கூப்பிடுறான்? 9ஆம் கிளாஸ் படிக்கிறல்ல, நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன், நான் போகல. அவன் கெடுக்கிறதுக்குன்னே இருக்கிறான். எந்த மாயக்காரன்? அவனுக்கு பேர் என்ன? யோவான். அவனுக்கு பேர் என்ன? சேவியர். அவனுக்கு பேர் என்ன? பிரான்சிஸ். நல்ல நல்ல பேருப்பா, புனிதர்களின் பேரு, சீசனுக்கு பேரு. இவன் வேலையே அடுத்தவனை கெடுக்கிறது தான் அவனுக்கு வேலை. இவன் தான் மாயக்காரன். மாயக்காரன் அடையாளம் கண்டுபிடிக்க இப்ப வாய்ப்பு இருக்கா? நான் ஈஸியா கண்டுபிடிச்சுவேன். இவன் அடுத்தவனை கெடுத்துதான் இவன் பேசுவான். இவனுக்கு புத்தியே இதுதான். இவன் வாய் திறந்தாலே இதுதான் பண்ணுவான். கெடுதலுக்கு ஏதுவாக இவன் பேசுவான். இவன் தான் மாயக்காரன். இவனுக்கு தான் நடுக்கம் பிடிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. மாயக்காரனா அடையாளம் கண்டுபிடிக்க இனிமேல் முடியுமா? ஈஸியா கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு இந்த வசனம் எல்லாம் தெரியாதனால நீங்க கண்டுபிடிக்க முடியாம மொழின்னு முழிச்சீங்க. இனி கண்டுபிடிச்சிருவீங்க. மாயக்காரனா யாரு? அடுத்தவனு கெடுக்கிறதுக்குன்னே பேச தெரிவான், அவன் தான் மாயக்காரன். சாலமன் ஞானி அழகா சொல்லிட்டார். அடுத்தது இந்த மாயக்காரனுக்கு கதி என்னன்னு சொல்றேன், கேட்டுக்க. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அங்க யோபின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு பாரு. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்தா அங்க சொல்றார், பாத்துக்க. பைபிள்ல உள்ளதை சரியா புரிஞ்சுக்க, அப்பதான் உனக்கு தெளிவு கிடைக்கும். பேய்களின் ஓத்துரம் மாறும். 13:16 அந்த யோபின் புஸ்தகம், மாயக்காரன் ஆண்டவருடைய சந்நிதியில் சேரான். பாருங்க 16 இருக்கா? மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். A hypocrite could not come before him. நம்ம 1ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைத்திருப்பதில்லை. மாயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் நிற்க முடியாது, அவனால நிற்க முடியாதுங்க. கொஞ்சம் நில்லுப்பா பாப்பா, கொஞ்சம் நில்லுன்னா எனக்கு முடியாது. ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன தேடி வந்தாப்புல, குட் மார்னிங். குட் மார்னிங். நான் ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேனா? இல்லையே. நீங்க பேசுறத பார்த்தா கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்களே,
நீங்க கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. கரெக்ட், படிச்சிருப்பீங்க, உண்மைதான், படிச்சிருக்கிறீங்க. ஐ ஆம் a graduate in chemistry. அப்பதான் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு பொருள் இருக்கிறது என்கிட்ட வாங்கி விடுறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு இப்போ பொருள் எல்லாம் அவசரம் இல்லை, அவசியம் இல்லை, நீங்களே வச்சுக்கிடுங்க. இல்லை இல்லை, நான் யாருக்காவது வீணா போறதுக்கு நியாயமான ரேட்டுக்கு உங்களுக்கு தரேன். ஒரு ஆட்டோவில் பிடிச்சிட்டு வரேன். ஆட்டோக்காரர்கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். நான் இல்லை, அந்த ஆள். சுருக்கமா சொல்றேன், அந்த ஆள் எப்போதும் இப்படி பொய்யும் பித்தலாட்டும் பேசிக்கிட்டே வர்ற ஒரு ஆள். பிறகு ஒரு நாள் இந்த சபைக்கு வந்தது. சபைக்கு வந்தால் ஒரே ஒரு நாள் தான் வந்தது. அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியல. தாக்கு பிடிக்க முடியாது, பார்த்துக்கிடுங்க. அந்த ஆள் இடத்துல உண்மை கிடையாது. வாயில பொய்யும் பித்தலாட்டம் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிற டைப். ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொரு விதமாக பேசும். என்கிட்ட தான் கொஞ்சம் உண்மை, என்கிட்ட தான் கொஞ்சம் உண்மை பேசுகிறேன். கொஞ்சம் நான் மடக்கிடுவேன், பிடிச்சிருவேன்னு தெரியல. ஆள் சின்ன வயசு கிடையாது, நல்ல வயசு. ஆனால் ஒரு மாயமான ஒரு ஜீவிதம், மாயையான ஒரு ஜீவிதம். அவங்களால நேர்மையானவங்களுக்கு முன்னால நிற்க முடியாது. அதுதான் இப்ப நிலவரம். அதுதான் இங்க யோபின் புஸ்தகத்திலும் சொல்றாரு, மாயக்காரன் ஆண்டுக்கு சன்னியில அவன் செய்யறான், அவனால நிற்க முடியாதுப்பா. நில்லுப்பா பாப்பா நில்லுன்னு சொன்னா நான் நிற்க முடியாது. நான் போறேங்க, நான் யாரு தெரியுமா, நான் போறேன் போறேன் போறேன். மாயக்காரனால நிற்க முடியாதுன்னா முடியாது. நீ பிடிச்சி உட்கார வச்சுப்பாரு. பேய் பிடிச்சவனை உட்கார வைக்க முடியாது, அதுபோல மாயக்காரனை உட்கார வைக்க முடியாது. நீ இருன்னா இருக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சந்திரபோஸ்னு ஒருவன் இருந்தான் மதுரையில். அவன் ஒரு மந்திரவாதி, பிரபலமான மந்திரவாதி. 10 ரூபாய்க்கு காலை முடக்கிடுவான், கையை முடக்கிடுவான். அவன் ரசிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுவாய் பெற்றேன்னு சொல்லிட்டு வந்தான். தாராபுரத்தில் வந்து ஜோம் பண்ணக்கு இருந்தான். நாங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவனும் சில காரியம்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தான், நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் சனிக்கிழமை சாயங்காலம் நான் குளிச்சு வெளியே போறதுக்கு நிற்கிறேன். ஒரு குளிர் ஜுரம் போல நடக்குது. நான் அப்படியே கவனிச்சு கொஞ்சம் பார்த்தேன். பார்த்துட்டு பைபிளை கொண்டு போறேன். அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும்ல, குளிர் ஜுரம் நடுக்கம்ல, ஜெபம் பண்ணுவான். நான் யார் தெரியுமான்னு கேட்டான். நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். என் காதை கொடுன்னு நீ சொல்லி நான் எனக்கு காதை கொடுக்கறதுக்கா? பிசாச பிசாச நிறுத்து இயேசு நாமத்தினால. நான் யூதாஸ் காரியோத், இவனை பெரிய பணக்காரனாக்கி பிரபலமாக்கி இவனை பெரிய ஆளாக்க போறேன். எப்பொழுது அவனை இடத்தில் இந்த பிசாசை அடையாளம் கண்டு கொண்டோமோ, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது அவன் இல்லை, அவன்கிட்ட இருந்த பிசாசை அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு இல்ல, இனி அவனால இருக்க முடியாது. அவன் சொல்லிட்டான், இனி நான் ஒரு டம்ளர் தண்ணி இங்க குடிக்க மாட்டேன், இனி நான் இங்க இருக்க முடியாது, சாப்பிட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்தது. அவன் வெளியே ஒரு ரோட்டு வாரத்தில் ஒரு புளிய மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு வந்தான். ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் வெளியூர் போனோம், எனக்கு பஸ்ஸு காசு கொடுங்கன்னு காசை வாங்கிட்டு போனோம். இருக்கிறானா செத்தானான்னு தெரியாது. அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா மாயக்காரனுக்கு தேவ சந்நிதியில் சேர முடியாது. அதுதான் அதனுடைய ஃபார்முலா, இலக்கணம். அவன்கிட்ட இருந்த பிசாச அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. எழில்குமார்னு ஒருத்தன் வந்தான், சின்ன பையன். அவன் பிரதர் டிஜிஎஸ் தினகரனுடைய கேசட் எல்லாம் போட்டு கேட்டு அவன் நல்லா அழகா பேசுவான். அவரை போல அவருக்கு பாட்டு போகிற பாடுவான், நல்ல வெளிப்பாடெல்லாம் சொல்லுவான். உங்களை பார்த்தா கரெக்டா சொல்லிடுவான். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், உங்க வீடு எங்க, அவ்வளவு துல்லியமா சொல்லிடுவான். ரொம்ப விசேஷம். யாரோட சொல்றேன், பாஸ்டர் மோகனுடைய சபையில் உள்ளவன், நல்ல பையன். என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பான், ரொம்ப அன்பு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான், நல்ல சோம் பண்ணுவான். ஒரு நாள் இந்த சந்திரபோஸ் பிசாசு பிடிச்சும் இருக்கிறான். அவன் சொன்னான், நீ யாருன்னு தெரியும் எனக்குன்னு. நீ வந்து வேளாங்கண்ணி. எழில்குமார் ஆள ஆரம்பிச்சுட்டான். அண்ணே நான் இனி ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, நான் போறேன். உன்னை நானா போக சொன்னேன், உன்னோட வேளாங்கண்ணி இருக்குன்னு நானா சொன்னேன். அவன் சும்மா சொல்றான், நீ சும்மா இரு. இல்ல அண்ணே நான் போறேன். ஆனா ஒரு விஷயம் பார்த்துக்க, அந்த வேளாங்கண்ணி எழில்குமாரும் இந்த யூதாஸ் காரியத்து இவன் இருக்கிறான சந்திரபோஸ், இந்த 2 பேரும் இருக்கிற வேளையில 22 ஆண்கள் சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க. 22 ஆண்கள். ஒவ்வொரு வாரமா குறைய தொடங்கிச்சு. 22 18 ஆச்சு, 18 14 8 6 4 2 நான் ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன். இது காரணம் என்னன்னா, இந்த பிசாசு பிடித்த பயல்கள் இருந்ததுதான் சபையில இருந்த ஆத்துமாக்கள் வராம போனது காரணம். கரெக்ட்.
பேய்க்கு அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு, பேய் கம்பியை நீட்டியாச்சு, அவ்வளவுதான். இது போலதான் மாயக்காரன் என்ன செய்வான்னா தேவ சந்நிதியில் அவனால சேர முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதான் பைபிள் இருக்கு. அதான் மாயக்காரன் தேவ சந்நிதியில் அவனால சேர முடியாது. அவன் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். நமக்கு ஒத்து வராது, உங்க கூட சரிப்பட்டு வராது, பாஸ்டர் கடுமையா பேசுறாரு, சாடுறாரு, அடிப்பேன்னு சொல்றாரு, அவர் அடிப்பாராம். ஒன்னு அடிச்சனா, ஒன்னே அடிக்கல, ஒரு அப்பனே அடிக்கல. ஆமா, நீ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு மாயக்காரனுக்கு நிக்க முடியாது, இனி தாக்கு பிடிக்காது. அதான் மாயக்காரன். அடுத்து மாயக்காரன் இனி என்ன செய்வான்னா, இத பாரு, மாயக்காரனுக்கு வேற ஒண்ணு நடக்க போகுது. அது எப்படின்னா, யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவங்க சொல்லி இருக்கு பாரு. மாயக்காரன் நம்பிக்கை அழிந்து போம். மாயக்காரன் ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பான். நான் அப்படி ஆவேன், இப்படி ஆவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், அப்படி ஆகாயத்தில் பிறப்பேன், நான் இறகடித்து பிறப்பேன். The hope of the hypocrite shall perish. மாயக்காரனுடைய நம்பிக்கை அழிஞ்சு போயிடும். அவன் நம்புற காரியம் அவனுக்கு நடக்காது. அவனுக்கு நடக்கிறது என்னன்னு சொல்ல முடியாது. அவன் நினைக்கிற காரியம் கைகூடி வராது. அதான் மாயக்காரனுக்கு நிலைமை. நான் என்னெல்லாம் நினைச்சிருந்தேன் தெரியுமா, நான் நினைச்சது ஒண்ணு நடக்கல, எனக்கு வாயில மண்ணு தான் விழுந்து போ. மாயக்காரனுடைய நம்பிக்கை அழிந்து போய்விடும், அது நிறைவேறாது, தேராது. If you are a hypocrite, what you hope will not come to pass in your life. நீ ஒரு மாயக்காரனா இருப்பாயானால் நீ எதிர்பார்க்கிறது, நீ நம்புறது உனக்கு நடக்காது, நிறைவேறாது. இப்ப புரிஞ்சுக்க. இந்த மாய்மாலம் பிச்சலாட்டம் பண்ணிட்டு இருந்தா நீ என்னெல்லாமோ கனவு கண்டிருப்பாய். நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அங்கே போவேன், இங்கே வருவேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், நான் கார் வாங்குவேன், பிளைன் வாங்குவேன், ஒன்றும் நடக்காது. அதுதான் மாயக்காரருடைய நம்பிக்கை அபத்தமாகும், வீண் போகும், அழிந்து போகும். அப்படிதான் பைபிள்ல எழுதியிருக்கு. அதுக்கு பிறகு இதே யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு பார்ப்போம். 27:8 மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? What is the hope of the hypocrite? Though he may gain much, if God takes away his life. மாயக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் எவ்வளவுதான் பொருளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு ஆத்மாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டால் அவனுடைய நம்பிக்கை என்ன? வாட் இஸ் ஹிஸ் ஹோப்? நம்பிக்கை என்ன? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு ஒரு உவமை சொல்கிறார். ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான், அவனுக்கு நல்ல விளைச்சல். அவன் தானிய கிடங்கி கோடோனை பெருசுபடுத்திட்டு அவன் சொல்றானா, என் ஆத்மாவே புசித்து குடித்து சந்தோஷமா இரு. அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரா, மதிகேடனே, இன்று இரவிலே உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுபடுமானால் நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்கிறார். இது போல மாயக்காரன் என்னதான் சேர்த்து வச்சிருந்தாலும் அவனுக்கு உயிர் போனால் அவனுக்கு நம்பிக்கை என்ன? அப்படி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நேர்மையானவர்கள், பக்தி உள்ளவர்கள், ஆண்டவருக்கு முன்பாக யதார்த்தமான ஜீவியம் செய்கிறவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ளதை விட்டுட்டு போனாலும் பரலோகத்திலே அவர்களுக்கு மிகுதியான பங்கு இருக்கும், பலன் இருக்கும். மாயக்காரன் என்பவர் எப்படிப்பட்டவன்னா, அவன் இந்த உலகத்துக்குரியவர்களிலேயே அக்கறை செலுத்துகிறவன். அவனுக்கு பரலோகத்தை பற்றியோ பரலோகத்துல பொக்கிஷம் சேர்க்கணும்னு அப்படியெல்லாம் எண்ணம் இருக்காது. நம்ம பரலோகத்துக்கு போகணும்ல எண்ணமே இருக்காது. நம்ம இங்க பெரிய ஆளாகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், அவங்க வீட்டில் இல்லாதது நான் வாங்கணும். நான் வாங்கிட்டேன் தெரியல, நான் வாங்கினேன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? நான் நோட்டீஸ் அடிச்சு கொண்டு வரேன், நாளைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். நான் என்னெல்லாம் வாங்கிட்டேன் தெரியுமா? தீபாவளி வரப்போகுதேன். அப்படியா? தீபாவளிக்கு நிறைய வாங்குவோமா? வாங்கிடுங்க. வாங்கின பிறகு ஒரு பட்டியல் போட்டு உங்களுக்கு நோட்டீஸ் அடிக்க முடியலைன்னா ஒரு பேப்பர் எழுதி கொண்டு போடுங்க, நாங்களும் அறிஞ்சுக்கிட்டுறோமே. இந்த மாயக்காரன் என்னதான் அவன் சம்பாதிச்சாலும் சேர்த்து வச்சாலும் அவன் செத்தான்னா அவன் சேர்த்து வச்சது யாருடையதாகும்? அவனுடைய நம்பிக்கை வீணாகி போகும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனால் நேர்மையாய் வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் இந்த பூமியிலே சேர்த்து வச்சுக்கிறது வச்சா தவறு இல்லை.
ஆனால் அதை விட பரலோகத்தில் அவங்களுக்கு பொக்கிஷம் இருக்கும். எப்படின்னா அவங்களுடைய கண்ணோட்டம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணம். அவங்க இப்படி ஒரு வேஷம் அப்படி ஒரு இந்த வேஷம் போடுறது தான் மாயக்காரன்னு சொல்லுவோம். நல்ல வேஷம் போடுவாங்க. அவருக்கு கண்ணோட்டம் எல்லாம் பணம் பணம் பொருள் பொருள். கேயாசி என்று ஒரு மாயக்காரன் இருந்திருக்கிறான். கேயாசி, ஹி வாஸ் எ ஹிப்போக்ரைட். அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு வேலைக்காரன். எலிசாவின் சாணத்தில் வர வேண்டியவன் நாகமான் குஷ்ரோகி சுகம் பெற்ற பிறகு நிறைய பொண்ணு வெள்ளி பாவலி சால்வெல்லாம் கொடுத்தானே, மாட்டு வசனம் கொடுத்த வேண்டாம்னு சொல்லிட்டார் தீர்க்கதரிசி. இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். பிச்சைக்கார புத்தி, வேலைக்காரனுக்கு புத்தி அவன் காட்டிட்டான் பாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான், கேட்டுக்கிட்டே இருந்தான். மெதுவா அந்த பக்கமா போய் கைதட்டி, ஐயா இல்லைங்க ஒரு விஷயம், தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்திருக்கிறார்கள், ஐயா அனுப்பி இருக்கிறாங்க, மாற்று வசனம் தரணுமா? சரி அங்கேயே கொண்டு வந்து இறக்கிறவா? இல்லை நீங்க கொடுத்து அனுப்புங்க, எங்க வீட்டிலே கொண்டு வச்சுக்கலாம். அவன் பொருளாசை பிடித்தவன். அவன் ஒரு மாயக்காரன் என்ன ஆனா மந்திரவாதியா மாறினானா? இல்லை, அவனுக்கு நாகமாருடைய குஷ்டரோகம் கிடைத்தது. அவன் எலிசாவின் சந்நிதியிலிருந்து குஷ்டரோகியாவே போயிட்டான். மாயக்காரன் ரொம்ப பரிதாபமானவன். அவனுக்கு தண்டனை எப்படி வரும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அவன் குஷ்டரோகியாவே போயிட்டான். பாவம். நான் இப்படி பாதிக்கப்படுறவர்களுக்காக பரிதாபப்படுற ஒரு டைப்பு. அதனாலதான் பாவம்னு அப்படி சொல்றது. பாவம் பரிதாபம் சொல்றது. அவன் ஒரு மாயக்காரன். அவனுக்கு கண்ணோட்டம் எல்லாம் தீர்க்கதரிசி வேண்டாம்னு சொன்ன அந்த பொருள் தான். இது போல பொருளை சேர்த்து வைக்கிறான் மாயக்காரன். அவன் சேர்த்து வச்சாலும் ஒரு நாள் செத்து போயிட்டான்னா அவங்க கதை என்ன? அடுத்து வேற ஒரு விசேஷம் யோபின் புஸ்தகத்தில் இருக்கு. பைபிள் உள்ளதான் எனக்கு சொல்ல தெரியும், எனக்கு கதையெல்லாம் சொல்ல வராது. யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சேன்னா அங்க சொல்றாரு மாயக்காரனுடைய சந்தோஷம் எப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மாயக்காரனுங்க சந்தோஷம் எப்படி? அது என்னது? 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கு. யோபு 20:5. 4ஆம் வசனம் யோபு 20:4. அங்க என்ன இருக்கு? துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதை நீர் அறியீரோ. மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம். அவனுக்கு சந்தோஷம் ரொம்ப நேரம் எல்லாம் நீடிக்காது. ஆனா தேவ பிள்ளைகளுடைய சந்தோஷம் அப்படி இல்லை. பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம், அது நீண்டகால சந்தோஷம். இந்த மாயக்காரன் இருக்கிற ஏமாத்துக்காரன், மாயக்காரனுக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏமாத்துக்காரன். இந்த ஏமாத்துக்காரனுக்கு சந்தோஷம் எவ்வளவு நேரம் தெரியுமா? நான் ஏமாத்திட்டேனே, அவனை வஞ்சித்துட்டேனே, அவனை கெடுத்துட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, அவனை கொன்னிட்டேனே அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் தான்? ஒரு நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் நீடிக்காது. ஏங்க இப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்போ சந்தோஷமா இருப்பீங்க? நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஒரு நாள் ஒரு சங்கதி சொல்றேன். மனோதத்துவ டாக்டர் இடத்துல ஒரு சர்க்கஸ்ல உள்ள ஒரு கோமாளி போனான். கோமாளி போய் சொன்னானா, டாக்டர் குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு உண்மையான சந்தோஷமே கிடையாது, எனக்கு சந்தோஷம் வேணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க. அப்ப டாக்டர் சொன்னார், இப்ப நம்ம ஊர்ல ஒரு சர்க்கஸ் வந்திருக்கு, அந்த சர்க்கஸ்ல ஒரு கோமாளி இருக்கிறான், நீ போய் பார்த்தேன்னா அவன் பேச்ச கேட்டாலே உனக்கு சந்தோஷம் வந்துடும். அவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு சொன்னானா, நான் தான் அந்த கோமாளி டாக்டர், நான் தான் அந்த கோமாளி, எனக்கே சந்தோஷம் இல்லை. Do you have real joy and happiness in your life? அன்பான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உனக்கு சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு பிரியாணி தின்ன உடனே ஒரு நிமிஷம் சந்தோஷம், பிறகு ஒரு புதிய ட்ரெஸ் போட்ட உடனே ஒரு சந்தோஷம், பிறகு வேற என்ன சந்தோஷம் வரப்போகுது? தீபாவளி வரப்போகுது, சந்தோஷமா? பிறகு அந்த அது என்னது, எனக்கு நிறைய வார்த்தையெல்லாம் யோசனை பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கு. புதிய வாட்ச் வாங்கினா ஒரு சந்தோஷமா? ஆஹா. பிறகு வேற வாஷிங் மிஷின் வாங்கின சந்தோஷமா? ஹீட்டர் வாங்கின சந்தோஷமா? ஹீட்டர் வாங்கின சந்தோஷமா? பீட்டரை வாங்கின சந்தோஷமா? பீட்டரை வாங்கினீங்களா? பீட்டர் எல்லாம் வாங்க முடியாது, பீட்டர் பயங்கரமான ஆள். உங்களுக்கு யார என்ன சந்தோஷம்? நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோமே, ஹல்லேலூயா, எனக்கும் சந்தோஷம் தான். நீங்க என்னெல்லாம் வாங்கினீங்களோ நீங்க சொல்ல சொல்ல எனக்கு சந்தோஷம். ஆனா உங்களுக்கு எப்படி வேற சந்தோஷம் எப்படி இருக்கு? தேவனுடைய ராஜ்யம்
புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கா? ஹல்லேலூயா. பரிசுத்தாவியினால் உண்டாகும் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கா? இருக்கா? உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கு? எவ்வளவு நேரம் இருக்கு? எப்படி? ஒரு சந்தோஷம் இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருந்தேங்க, எங்க கல்யாண நாள் சந்தோஷமா இருந்தேன். ஆனா சாயங்காலம் எனக்கும் என் புருஷனுக்கும் பிரச்சனை வந்து சண்டையா மாறி போச்சு, அவுட்டு. பிறகு அவன் புள்ள பிறந்த நாள் கொண்டாடணும், காலையில் கொண்டாடணும், சாயங்காலம் ரகலையில முடிஞ்சு போச்சு. சந்தோஷம் என்ன? அங்க ஒருத்தர் இருந்தார், எனக்கு நண்பர் ஒருவர், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல மனுஷன். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன், அருள் இருந்த மாதிரியே வாழ்க்கை எல்லாம் கூப்பிடுறது நல்ல மனுஷன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டோம்னா என்ன சந்தோஷம்! ஐயா, டிவியில டெக் அடிச்சுட்டு வந்து அவங்க டிவியில புதிய படம் எல்லாம் சினிமா படம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று பயங்கர சவுண்ட் வருது, பாட்டில் எல்லாம் அடி தூள் பறக்குது, கண்ணாடி பாட்டில், பிராண்டி பாட்டில், தூள் பறக்குது. ஐயோ ஐயோ, சந்தோஷம் அவ்வளவுதான், கிறிஸ்துமஸ் சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு சந்தோஷம் எப்படி இருக்கு? மாயக்காரனா இருந்தா உனக்கு சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும். உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கு? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. மச்சான்கிட்ட சண்டை போட்டது எப்படி இருந்து? மச்சான்கிட்ட சண்டை போட்டது எப்படி இருந்துன்னு இப்படி எல்லாம் கேட்கிறாரு. இப்படி எல்லாம் கேட்போம் நாங்க. நம்ம சபையில மச்சான்கிட்ட சண்டை போட்டது எப்படி இருந்துன்னு கேட்போம், மாமியார்கிட்ட சண்டை போட்டது எப்படி கேட்போம், புருஷன்கிட்ட நீங்க சண்டை போட்டது எப்படி இருந்துன்னு கேட்போம், மனைவிட்ட சண்டை போட்டது எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருந்தான்னு கேட்போம். சில வேளைகளில் நம்முடைய முகம் சீரியஸான முகம். நாங்கள் எல்லாம் ரொம்ப சிரிக்கிற ஆட்கள் கிடையாது, சீரியஸான ஆட்கள். நாங்கள் சீரியஸான ஆளா இருந்தாலும் we have great joy in our heart. எங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கா? என்ன சந்தோஷம்! எனக்கு இங்கும் சந்தோஷம், எனக்கு அங்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் சந்தோஷம் இருக்கிறது, பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பு. ஹல்லேலூயா. டிஎல் மூடி சொன்னதை தான் நானும் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. உலக புகழ்பெற்ற தேவ மனிதன் டிஎல் மூடி இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய சபைக்கு பக்கத்தில், கேட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு இருந்தார். இவங்க எல்லாம் எப்படி ஆராதனைக்கு போறாங்க பார்ப்போம். எல்லாரும் புது புது கார்ல, கோட்டு சூட்டுல, பெரிய பணக்காரங்க, பணக்கார சபை, எல்லாரும் வந்து இறங்குறாங்க. பார்த்தா ஒரு ஆளுக்கு முகத்திலே ஒரு சந்தோஷம் இல்லை. அவர் நினைச்சாராம் ஆராதனை முடிஞ்சவரு நல்ல சந்தோஷமா பூரிப்போடு வருவாங்க. பார்த்தா அவர் பார்த்துட்டே இருந்தாராம், ஒவ்வொரு ஆளும் உத்து உத்து பார்த்தாராம், எல்லாரும் பார்த்தாராம். பார்த்தா அடக்காரான முடிச்சு வரவங்களுக்கு மூஞ்சில செத்த மூஞ்சி போல இருந்துதான். சோ சேட். உங்க கதை எப்படி இருக்கு? ஆராதனைக்கு வரல சந்தோஷமா வந்தீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா வந்தீங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு உடம்பு முடியாட்டாலும், நான் 1 மணி நேரத்துக்கு மேல வேலையெல்லாம் செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு சந்தோஷம், ஆண்டவருக்கு வார்த்தை உங்களுக்கு சொல்லி தரது ஒரு சந்தோஷம். எதுக்காக? நீங்க பரலோகத்துக்கு வாரக்காக. ஆராதனை முடிஞ்ச பிறகு எப்படி? ஊசி மூஞ்சி மூடா, நானா உனக்கு புத்தி சொல்லணும். நமக்கு பரிசுத்தாவியினால் உண்டாக சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராய்ச்சி ஒரு சந்தோஷம் கிடைச்சுதா? அதுக்குத்தான் பிரதர் 9:30 வரணும்னு சொல்லுது. இல்லைன்னா அடுத்த வாரம் நமக்கு ஆராதனை ஒழுங்கு மாற்றப்படும் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? நமக்கு சந்தோஷம் வேணும் இல்ல? சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In your presence there is fullness of joy. Hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கப்பா. நான் யார் இருக்கிறா யார் பார்க்கறானெல்லாம் கண்டுக்கிட்டதில்லை, எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு நாளும் செத்த முஞ்சோட ஆண்டவர் ஆராதிக்க வரவும் இல்லை, செத்த முஞ்சோட நான் போகவும் இல்லை. நான் சந்தோஷமாய் வருகிறேன், பலவீனனாய் வருகிறேன், பலவானாய் செல்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எப்படி சந்தோஷமா? தூக்கமா வந்தது,
ஆனா இப்ப நல்லா ஃப்ரெஷ் ஆகி போறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாயக்காரனா இருந்தா உனக்கு சந்தோஷம் இருக்காது. யதார்த்தமா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்களா, தேவாவியினால் நிரப்பப்பட்டவங்களா இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு சந்தோஷம், பைபிள் ஸ்டடிக்கு வார ஒரு சந்தோஷம், விழிப்பு ஜபத்துக்கு வார ஒரு சந்தோஷம், உபவாச ஜபத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்றதுல ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சந்தோஷம். காலை ஆராதனை நமக்கு டெய்லி இருக்கா, அதுல வர்றது, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில 1000 பாதிப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான யதார்த்தமான விசுவாசிகளுடைய வாழ்க்கையின் அனுபவம். ஹல்லேலூயா. மாயக்காரனா இருந்தா சந்தோஷம் ஒரு நிமிஷம், சாக்லேட் தின்ன ஒரு நிமிஷம், பிற சாக்லேட் கரைஞ்சதும் பிற பபிள் கம் யூ கேர்ள்ஸ் நெவர் ஈட், யூ பாய்ஸ் நெவர் ஈட். பபிள் கம் தின்னாத உனக்கு அல்சர் வந்துடும், வயிற்றுல குடல் புண்ணு வந்துடும். பேரண்ட்ஸ் நெவர் பை அண்ட் கிவ் பபிள் கம் வாங்கி கொடுக்காதுங்க. சந்தோஷமா இருக்கும், ஒரு நிமிஷத்துல போயிடும். நமக்கு அப்படி இல்லை, சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு விஷயம், மாயக்காரன் என்ன பண்ணுவான்னு சொல்லி தரேன் பாருப்ப. இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் நான் சொல்லிட்டு நிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுப்போம், படிப்போம். சீக்கிரம் படிக்கணும், நமக்கு பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து பாருங்க. பாத்தீங்களா? அங்க இருக்குதா? இருக்குது. மாயக்காரனை பற்றி சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கு படிச்சு பார்க்குறீங்களா? நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. மாயக்காரன் என்ன செய்கிறான்? கர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரன் ஆலயங்களிலும் வீதிகளும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். When you do a charitable deed, do not sound a trumpet before you as the hypocrites do in the synagogues and in the streets, that they may have glory from men. எப்படி? அதாவது தான தர்மம் பண்ணும் பொழுது மாயக்காரர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஜபாலயங்களிலும் வீதிகளிலும் தாரை ஊதுகிறாங்களாம். தாரைன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? காரை இல்ல, ட்ரம்பட். They blow the trumpet. அங்க என்ன சவுண்டு? அவங்க வீட்டுல 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்க சாப்பாடு கொடுக்க போறோம், நாங்க சாப்பாடு கொடுக்க போறோம். கொடுக்க போறோமா? கொடுத்தீங்களா? நாங்க கொடுத்தோம். கொடுக்க போறோம்னு சொன்னாலும் மாயக்காரன் தான், கொடுத்தோன்னு சொன்னாலும் மாயக்காரன் தான். வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாது. இந்த மாயக்காரன் என்ன பண்றானா? கர்மம் பண்ற வேளையில தேவாலயங்களிலும் வீதிகளிலும் என்ன செய்யறாங்களா? ஊத்துறாங்களா? நோட்டீஸ் அடிக்கிறானா? வால்போஸ்ட் பண்றானா? உங்களுக்கு நோட்டீஸ் அடிக்க நேரம் இல்லை, சரி, நல்ல பிரஸ் தெரியாது. வால்போஸ்ட் அடிச்சு ஒட்டுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை. அதனால நீங்க என்ன செய்வீங்க? தெரிஞ்ச எல்லார்ட்டும். நானும் தீபாவளிக்கு 10 பேருக்கு சாப்பாடு போட தான் போறேன், தெரியல. கிறிஸ்துமஸுக்கு நான் 51 ஆளுக்கு சாப்பாடு போட போறேன். அப்படியா? எங்க சபையில உங்களுக்கு தெரியுமா? 2 கடா வெட்டி நாங்க சாப்பாடு போட்டோம். அப்படியா? ஊத்துற போறீங்களா? ஊத்துறவங்க எல்லாம் நம்ம சபையில உண்டு. அவங்க ஊதுவாங்க நல்லா. அவங்களெல்லாம் வரண்டான்னு சொல்லி இருக்கு. நம்ம செய்கிறது ஒன்றும் வெளியே சொல்லக்கூடாதான். அதுதான் மாயக்காரன் என்ன பண்றான்னா, நான் அவங்களுக்கு அது செய்தேன், நான் அவனுக்கு பெண் வாங்கி கொடுத்தேன், நான் அவனுக்கு பென்சில் வாங்கி கொடுத்தேன், நான் அவனுக்கு டப்பா வாங்கி கொடுத்தேன், நான் அவனுக்கு தொப்பி வாங்கி கொடுத்தேன், நான் அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தேன், நான் அவனுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தேன், நான் அவளுக்கு மூக்கு ஊச்சி வாங்கி கொடுத்தேன், கொலுசு வாங்கி கொடுப்பேன். அப்படியா? மாயக்காரன் என்ன பண்றான்? விளம்பரம் பண்ணுகிறான். He makes lot of advertisements even in magazines. பத்திரிகைகளோட மாயக்காரர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? விளம்பரப்படுத்துகிறார்கள். அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. Never do that. இங்க ஏதாவது நல்ல காரியம் தான தர்மம் பண்ணீங்கன்னா விளம்பரம் பண்ணாதுங்கோ. பைபிள்ல இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லலாமா? அதனால தான் சத்தமூச்சு காட்டாம செய்கிறோம், யாருக்கும் சொல்லாம செய்கிறது. கேட்டியா? யாருக்காவது ஏதாவது கொடுத்தா, நானாக்கும் அவன் கொடுத்த சட்டம் இருக்குல்ல, அவன் கட்டியிருக்காங்க அந்த வாட்சி, நானாக்கும் வாங்கி கொடுத்தேன். அப்படியா? பாஸ்டர் தான் வாங்கி கொடுத்தாரா? தருணுக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு.
நீ பாஸ்டர் வாங்கி கொடுத்தாருன்னு தப்பா சொன்னா அவரு பெரிய மனுஷன், அடுத்த வாரம் மூக்க உடச்சு விட்டுருவாரு. எனக்கு தெரியாது, என்னட்ட வந்து கேட்காத பிறகு நானாக வாங்கி கொடுத்தேன். அப்பா நான் யாருக்கும் ஒன்றும் வாங்கி கொடுக்கல, எனக்கு நேரமும் இல்லை, நீ ஆண்டவருக்கு வாங்கி கொடு. நாங்க ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறோம். அவன் ஒரு நாள் ஒரு உம்மா சொன்னாப்பிலையா, ஒரு ஏழை விசுவாசிக்கு யாரோ கொடுத்த ஒரு சேலை கொடுத்ததை நாங்க அந்த ஏழைன்னு சொல்லி கொடுத்தோம். அந்த விசுவாசி குடிச்சிட்டு வந்ததை பார்த்துட்டு, நீ கொடுத்திருக்கிற சேலை நான் கொடுத்ததாக்கும், சிஸ்டர்கிட்ட நான் கொடுத்ததாக நீ கொடுத்திருக்கிற, எப்படி நல்லா இருக்கா? நீ செய்த தர்மத்தினுடைய பலாபலன் இழந்து போனாய். That's all. You lost a blessing. முடிஞ்சு போச்சு. இனிமேல் அப்படி செய்யக்கூடாது. மாயக்காரன் இந்த வேலையை செய்கிறான், நம்ம இந்த வேலை செய்யவே மாட்டோம். ஏன்னா நம்ம மாயக்காரர்கள் அல்ல. We are not hypocrites. இப்ப புரிஞ்சுட்டா? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானாகும் அதை வாங்கி வச்சா இதை வாங்கி, அப்படி நம்ம சபையில கர்த்தருடைய கிருபையினால சகோதரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி யாரும் இல்லை. அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஓடுற வேனெல்லாம் நானாக்கம் போட்டேன், எரிகிற லைட் எல்லாம் அப்படி யாரும் இல்லை. நீங்க சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள், அதுக்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லக்கூடாது. அந்த விருந்துக்கு நானாக்கன் சாப்பாடு போடுறேன், சத்தம் மூச்சு கிடையாது, யார் போட்டான்னு யாருக்குமே தெரியாது. சில வேளையில் யாராவது ஒரு விசுவாசி பணம் கொடுப்பாங்க, சில வேளையில் சில விசுவாசிகள் அவங்களுக்கு கிடைச்சதை கொடுப்பாங்க, அது ஒன்றுக்கும் பத்தாது. ஆனால் நானாக்கும் அரிசியெல்லாம் கொடுக்குறேன், நம்ம சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டோம். நீங்களும் சொல்லலை, நானும் சொல்லலை. நீங்க மாயக்காரனா இருந்தா நீங்க சொல்லியிருக்கலாம், நானும் மாயக்காரன் இல்லை, அதனால சொல்லவே மாட்டேன், யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நம்ம சபையில சில சின்ன பிள்ளைகள் சேமித்து ஆண்டவருக்கு நல்லா கொடுக்குறாங்களா, எனக்கு சந்தோஷம். சண்டே ஸ்கூல்லையும் கொடுக்குறாங்க, தேவ சபைக்கும் சின்ன பிள்ளைங்க கொடுக்குறாங்களா. ஆனா நான் விளம்பரமா சொல்ல மாட்டேன். விளம்பரமா சொல்லிட்டேன், நீ மாயக்காரன் லிஸ்ட்ல மாட்டிக்கிட்ட, அதனால நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. இன்னும் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் உபயம்னு பேர் எழுதுவாங்க. இங்க மாயக்காரர்களுடைய கூடுகை இல்லை, இங்க ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கூடுகை தான் இருக்கு. அதனால நாங்க விளம்பரம் பண்ண மாட்டோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. When you pray, don't be like the hypocrites. They love to stand in the synagogues and on the street corners and pray loudly. They pray loudly. Hypocrites pray loudly. They want people to see them. The truth is, that's all the reward they will get. முடிஞ்சு போச்சு, அவங்க பலனை அடைவதில்லை. ஜெபம் பண்றாங்களா, மாயக்காரர் ஜெபம் பண்றாங்க, மாயக்காரர் ஜெபம் பண்ணுகிறார்கள், கொஞ்சம் சவுண்டா கூட்டுறாங்களா. தம்பி, நான் பைபிள்ல உள்ள சொல்லிட்டு நிக்கிறேன், கண்டபடி கிண்டலாக நக்கலாக இங்க பேச வரவில்லை, நல்லா கவனிச்சுடுங்க. மாயக்காரர்கள் என்ன செய்கிறார்களாம், அவர்கள் ஜபாலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். They love to stand in the synagogues and on the street corners and pray loudly. தமிழ் பைபிள் அது எழுதப்படலை. அவங்க ஜெபம் பண்றாங்களா, நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் மட்டும்தான் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல they pray loudly, சவுண்டா ஜெபம் பண்றாங்களா, நல்ல சவுண்டா ஜெபம் பண்றாங்களா, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, நல்ல சவுண்டா ஜெபம் பண்றாங்களா, பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. மாயக்காரருக்கு ஜெபத்துல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இவங்க ஒரு மாயக்காரராக்கும். மாயக்காரர்கள் ஜெபத்திலையும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க தர்மம் பண்ற வேலையில, தார தர்மம் பண்ற வேலையில, ஆண்டவர் கொடுக்கிறவர்கள் கண்டுபிடிச்சிடலாம், பிற ஜோம் பண்றவர்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பயங்கர சவுண்டு கொடுக்குறாங்களே, அது அவங்க தான் நல்ல ஜோம் பண்ணக்கூடியவங்கன்னு எல்லாருக்கும் தெரியணுமா. அவங்களுக்கு தான் இப்ப வல்லமை இறங்குதான். நமக்கும் வல்லமை இருக்குது, தேவ வல்லமை நமக்கும் உண்டு. நான் பரிசுத்தவான்களை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியமும் தந்தார், அப்படி நல்ல சிலாக்கியமும் பெற்றிருந்தேன். பரிசுத்தவான்களை பார்த்தா அவங்க அமைதியா ஜெபம் பண்றாங்களே, அவங்க ரொம்ப சவுண்டெல்லாம் போடலையாம, அவங்க பிசாசை துரத்துறாங்களாம். இயேசுவின் நாமத்தில் போ, ஓடிடுற பிசாசு, நான் போறேன். இது பயங்கர சவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களாமே, அவங்க சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியா போடுறாங்களாமே.
அதுதான் மாயக்காரனுடைய ஜெபம். இவங்க மாயக்காரன் எப்படி தெரியுதுன்னா, நான் இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, குதிக்கிறது, அது அது அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா ஆவியின் அபிஷேகம் இல்லை, வல்லமை இல்லை. வாரம் முழுவதும் கிறிஸ்தல் பண்ணிக்கிட்டு, மனைவி அடிச்சுக்கிட்டு, புருஷனை தூசித்துக்கிட்டு, தேவ சபைக்கு விரோதமாக தீமையான காரியங்களை பண்ணிக்கிட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. You are the first hypocrite. You are the worst hypocrite. நீ தான் பயங்கரமான மாயக்காரி. ரொம்ப சவுண்டு போட்ட உடனே எல்லாரும் நடுங்குவார்கள், எல்லாரும் நம்புவார்கள். நினைக்கக்கூடாது. அமைதியாக மெதுவாக ஜெபிச்சாலும் போதும். வல்லமையான ஒரு அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க குதிச்சா கூட தப்பில்லை. அந்த ஒரு காலத்தில் நான் டவுன்ல ஊழியம் செய்த வேளையில சில சின்ன பிள்ளைங்க, 6th 7th பிள்ளைங்க, விசுவாசிகளின் பிள்ளைங்க, அப்படி ரப்பர் பால் போல அப்படி குதின்னு குதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் அந்த ஆராதனைக்கு மதுரையில் இருந்த பாஸ்டர் தாமஸ் வாக்கர் என்கிற தேவ மனுஷன் வந்திருந்தார். அவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு கேட்டாரு, இந்த பிள்ளைங்க எல்லாம் யாருக்கு பிள்ளைங்க? இவங்க எல்லாம் விசுவாசிகளின் பிள்ளைகள். இவ்வளவு வல்லமையான அபிஷேகத்தில் நிரம்புகிறார்கள் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். ஆமா, அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. சும்மா மாம்சத்தில் சத்தம் போடுறதும் கூச்சல் போடுறதும். மரவள ஐயாக்க சபையில கள்ளு குடிக்கிற ஒருத்தர் இருந்தா, அவன் போடுவான் சவுண்டு, அப்படி எல்லாம் நமக்கு தெரியும். அது மாயக்காரனுடைய சவுண்டு. அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது, ஆர்ப்பரிப்பது, அது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, அது நமக்கு புரியும். நான் வல்லமையான ஆளு, நான் பெரிய ஆளு, இந்த சபையில நான் தான் சீனியர். ஐயோ, சீனியர் ஆகுது, ஜூனியர் ஆகுது. அபிஷேகம் எப்படி இருக்கு? அங்க ஒரு நாள் போனேன் சிதம்பரத்தில். பாஸ்டர் தாமஸ் சொல்றாரு, தம்பி இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, அந்த டாக்டர் எப்படி அபிஷேகத்தில் நிரம்புறாங்க பாருங்க. அவ்வளவு வல்லமையான அபிஷேகம் அந்த டாக்டருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தம்பி, மாம்சத்தில் கத்தினாலும் குதிச்சாலும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது மாம்சத்தில் நீ பண்றேன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அபிஷேகத்தில் நீங்க குதிச்சா நமக்கு தெரியும். கண்ணை திறக்காட்டாலும் நமக்கு தெரியும். ஏனென்றால் ஆவியானவர் ஒருவர். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிறவர் ஒருவர். உனக்குள்ள பேய் இருக்குமானால் நமக்கு ஆவியானவர் சொல்வார், இது பிசாசின் ஆவி, இது மாம்சத்தின் ஆவி. நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இவன் பண்றான், அவ பண்றான்னு ஆவியானவர் சொல்லிடுவார். மாயக்காரர்கள் என்ன பண்றாங்க? ஜபாலயங்களிலும் சந்து பொந்திலும் அவங்க ஜோம் பண்றாங்களா, சத்தமான ஜோம் பண்றாங்களா, பலனை அடைஞ்சு தீர்ந்தாச்சு. அதுதான் மாயக்காரர்கள். அடுத்து மாயக்காரர்கள் வேற என்ன செய்கிறாங்க? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல முகவாடலாக இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரே, when you fast, don't make yourselves look sad like the hypocrites. They put a look of suffering on their faces so that people will see they are fasting. இப்ப வேளாங்கண்ணிக்கு போறவன் காவி குடிச்சுட்டு இருக்கிறான். கும்பகோணத்தில் ஒரு சார் இருந்தாரு, என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு, கணம் பண்ணுவாரு. அவர் காவி குடிச்சுட்டு போவார். கிறிஸ்தவ வேலை எல்லாம் பண்ணுவார். வேளாங்கண்ணிக்கு போறதுக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னொருத்தர் சபரிமலைக்கு போறதுக்கு அவர் இன்னொரு காவி கொடுத்திருக்கிறாரு. பிறகு பழனி மலைக்கு போறவருக்கு இன்னொருத்தர் கொடுத்திருக்கிறாரு. யார் எங்க போறாருன்னே ஒன்றும் தெரியுதில்லை ட்ரெஸ்ல. பிறகு நாகூர் ஆண்டவருக்கு போறதுக்கு இன்னொருத்தரா. பிறகு திருப்பதியில மொட்டை போடுறதுக்கு அவரும் ஒரு காவி. எந்த காவி எந்த ஊருக்கு போகுதுன்னே நமக்கு தெரிய முடியல. உபவாசம் பண்ணும் பொழுது முகவாடலா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதா. இந்த மாயக்காரர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அப்படியே முகத்தெல்லாம் சுழிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் உள்ள இழுத்துக்கிட்டு நாங்கெல்லாம் உபதேசம் பண்றோம், நாங்களாம் உபதேசம் பண்றோம், நாங்கெல்லாம் ரொம்ப நாளா உபதேசத்தில் இருக்கிறோம், நாங்க ரொம்ப நாளா உபதேசத்தில் இருக்கிறோம். ஏப்பா இதெல்லாம் விளம்பரம் பண்ணணுமா? ஐயா அவர்களே, மரவள ஐயா அவர்கள் எங்க அப்பாவுடைய நண்பர் தான். அவர் பாவி அல்ல. அவர் வருஷத்துக்கு 2 தடவை சராசரி 41 நாள் உபவாசம் இருப்பார். ஆனா அவர் உபவாசம் இருந்த முதல் நாளே அங்க முரசு அழிக்கப்படும். இதன் மூலம் அறிவிக்கிறது என்னவென்றால், டங்கு 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 மலவளையில் இருக்கிற ஐயா அவர்கள் இன்றிலிருந்து 41 நாட்கள் உபவாசம் இருக்கிறார்கள்.
டங்கு 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 டங்கு. கேவலமா இல்லை? பைபிள் தெரியாம இருக்கக்கூடாது. உபவாசம் இருந்த நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு ஒரு ஆளை பார்க்க போயிருந்தேன், ஒரு ஊழியக்காரர். அவர் தாடி வளர்த்துருக்கிறார், அவர் காவி கொடுத்துருக்கிறார். நான் கேட்டேன், நான் உடனே நேரில் கேட்டேன், பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி தாடியெல்லாம் வச்சிருக்கிறீங்க, ஏன் காவியெல்லாம் போட்டிருக்கீங்க? நான் கொஞ்சம் நாளாக ஒரு 41 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன் பிரதர்னு சொன்னார். அவர் ஒரு பரிசுத்தவான் தான், அவர் பாவி இல்லை, அவரை குறை சொல்லலை, அதனால தான் அவருக்கு பேரை சொல்லலை. ஆனால் அவருக்கு தெரியல, சாரி, he was ignorant of this truth. இந்த சத்தியம் அவருக்கு தெரியல. நீங்கள் உபவாசம் இருந்தால் தலையில் எண்ணெய் வைக்கணுமா, முகத்தை நல்லா வச்சுக்கிடணும். ஹல்லேலூயா. நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக உபவாசத்தில் இருக்கோம் உங்களுக்காக. ஆமாம், உபவாசம்னு சொல்றது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு மாய்மானம், ஒரு நடிப்பு, முகத்தை சுழுக்கிறது, கண்ணெல்லாம் உழுக்கிறது. நாங்கள் எல்லாம் உபவாசத்தில் இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் உபவாசத்தில் இருக்கிறோம். அப்படியா? அப்போ இப்போ உடனே அந்த வாழைமரத்தில் தீ பிடிக்குமா? பிடிக்குமே, தீ பிடிக்கும், இப்போ பிடிக்கும், தீ வச்சா பிடிக்கும். உபவாசம் இருந்தா நீ சொல்லிட்டு அலையாத தெரியாத, நீ அப்படி செஞ்சா யூ ஆர் த ஹிப்பாக்ரைட். அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? நீங்க மாயக்காரனா இருந்தா நாங்க உபவாசம் உபவாசம்னு சொல்லி என்ன செய்யலாம், ஊரெல்லாம் சொல்லிட்டு வரலாம். நீங்க ஊருன்னு சொல்லண்டா, உலகத்துக்கும் சொல்லண்டா, யாருக்கும் சொல்லண்டா. நான் உண்மையை சொல்றேன். என்னுடைய தகப்பன் உபவாசம் பண்ணுனா எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, எங்க அம்மா உபவாசம் இருந்தா எங்களுக்கு தெரியாது, என்னுடைய சகோதரர்கள் உபவாசம் இருந்தா சொல்ல மாட்டாங்க, நாங்க இருந்தாலே யாருக்கும் சொல்ல மாட்டோம். we never say that. அப்படி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, உனக்கு பலன் இழந்து போச்சு. இது யார் செய்கிறா? மாயக்காரர்கள். hypocrites do that. If you are a hypocrite, make an announcement to the church and your neighbors and your children that you are fasting. சில வேளையில் என் பிள்ளைங்க கேட்பாங்க, என்ன டேடி சாப்பிடலையா? நான் பின்னால் சாப்பிடுகிறேன். அவங்க நினைப்பாங்க டேடி பின்னால சாப்பிடுவாங்க. இன்னும் நம்ம ஃபாஸ்ட். பிள்ளைகளுக்கே சொல்ல மாட்டோம், சாப்பிட்டீங்களா கேட்பாங்க. நான் பிறகு சாப்பிடுவேன். அவங்களுக்கு புரிஞ்சா புரியாட்டு, புரியாட்டா போட்டோம். நான் உபவாசத்தில் இருக்கிற தெரியல, உபவாசம். ஒரு உபவாசம்னு சொன்னா, ஒருவேளை ஒரு குடும்பத்தில் புருஷனும் மனைவி உபவாசம் இருந்தா தெரியலாம். புருஷனும் மனைவி உபவாசம். பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் நிருபத்தில், உபவாசத்துக்கும் ஜெபத்துக்குமே அல்லாமல் வேறு ஒன்றிலும் புருஷன் மனைவி பிரிஞ்சிருக்க கூடாது. அப்படி பைபிள் எழுதியிருக்கு. உபவாசத்துக்கோ ஜெபத்துக்கோ மனைவி புருஷனை விட்டு தள்ளி இருக்கலாம், அவங்க உபவாசத்திலே இருக்கலாம். மனைவி உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு விரும்பினா புருஷன் தடுக்கக்கூடாது. ஏய், உனக்கு நான் ஜாங்கரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சாப்பிடு சாப்பிடு, இதோ சாப்பிடு. நான் உனக்கு பிஸ்கட்டும் கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் அந்த காம்பளான கலக்கு குடிச்சிட்டு இந்த பிஸ்கட்டையும் கேக்கையும் சாப்பிட்டுட்டு உபவாசம் பண்ணு. அது உபவாசமா? நாங்கள் குடும்பமாக கடந்த சில காலமாக நாங்கள் உபவாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அப்படியா? உபவாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் யூ ஆர் ஏ ஹிப்பாக்ரைட். நீங்க நினைச்சது மாயக்காரன், மாய்மாலம் பண்றன்னு சொன்னா இப்படி நடிப்பான் அப்படி நடிப்பான். பைபிளை படிச்சாதான் விஷயமே நமக்கு தெரியுது. சத்தம் மூச்சு வெளியே காட்டக்கூடாது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், சபையில உபவாசத்தை சொல்லுங்க, வெள்ளிக்கிழமை உபவாசம். மற்றபடி நம்ம உபவாசம் இருக்கிறதெல்லாம் விளம்பரம் பண்ணக்கூடாது. எங்க பாஸ்டர் இருக்கிறாருல்ல, உங்க பாஸ்டர் போல இல்ல, அவரு நல்லா உபவாசம் பண்ணுவார். அவர் எத்தனை நாள் உபவாசம் பண்ணுவார் தெரியுமா? அவரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு உபவாசம் பண்ணுவாரு, வெள்ளிக்கிழமை ஒரு உபவாசம் பண்ணுவார். உங்க பாஸ்டர் எத்தனை நாள் உபவாசம் பண்ணுவார் தெரியுமா? எங்க பாஸ்டர் எங்கள்கிட்ட சொல்லவும் மாட்டாரு, வைக்கவும் மாட்டாரு, எங்களுக்கே தெரியாதப்பா. அப்படியா? அப்ப உங்க பாஸ்டர் நல்லா தின்வாரா இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு தெரியாம இருக்குது. உனக்கு வேதம் தெரியும் ஐயா? வேதத்தை தெரியாத மாயக்காரனே, இப்ப வேதத்தை அறிந்து கொள், வேதத்தை அறிந்து கொள். இந்த கூட்டத்துக்காக நாங்க எவ்வளவு நாட்களாக உபவாசம் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமில்ல? நாங்க இந்த கூட்டத்துக்காக, இந்த விசேஷ கூட்டத்துக்காக, அண்ணன் மோகன்சி உடைய கூட்டத்துக்காக நாங்கள் கடந்த 6 மாதமாக உபவாசம் 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 போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு ஆலம்பார் அண்ணன் வாராருன்னு சொன்னதும் அடுத்த 6 மாதம் உபவாசம் 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 உபவாசம். தண்ணி கூட குடிக்காம எத்தனை நாள் உபவாசம் உபவாசம் உபவாசம். ஒரு காசுக்கும் உதவாதுப்பா. பலனை அடைஞ்சு தீர்ந்தாயிட்டு. எதுக்கு உபவாசம் பண்றியோ வெளியே சொல்லாத, சத்தம் காட்டாத, மூச்சு காட்டாத. ஒன்னால தாக்கு பிடிக்க முடிஞ்சா உபவாசம் பண்ணு. எங்கேயாவது உபவாசம் உபவாசம்னு சொல்லி விழுந்து எடுத்து கடந்துறாரு. அதுல மட்டும் நான் சொல்லி தர வேண்டியதை சொல்லியாச்சு. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் நாம் படிக்க வேண்டியது அவசியம். அங்கே மாயக்காரன் என்ன பண்றான்னு இருக்கு. மாயக்காரன் என்ன பண்றான்னா, அவன் என்ன செய்கிறான்? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறான். அவன் என்ன பண்றான்?
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் இருக்கையில் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடுறது என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, யூ ஹிப்பாக்ரைட், முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இப்ப இங்க ஒரு போதனை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னது, நீங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். பைபிள் இருக்கு வசனம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கற்று போனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் சரியில்லைங்க. ஒரு முறை என்ஜினியர் சேவியர் ஒரு பரிசுத்தவான் வாழ்ந்து வந்தார். அவருக்கு கூட ஒரு குரூப்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்திருக்கிறார். அவர் சொன்னாரா, நான் உபவாசம் இருக்க போறேன் மாம்சத்தில். அவரு கூட இருந்தவங்க எல்லாரும் அவர் ஒவ்வொரு ரூம்ல இருந்து ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் மட்டும் உபவாசம் ஜெபம். அவர் ரூமை பூட்டிட்டாராம். 10 நாள் கதவே திறந்துட்டு இல்லை. அவர் எப்ப வெளியே போனார் வந்தாரு யாரும் தெரியாது. ரூமை விட்டு வெளியே போகல. அது உண்மை. சாப்பிடவும் இல்லை, தண்ணி குடிக்கல. 11வது நாள் ஜன்னலும் பூட்டிட்டார், கதவு பூட்டிட்டார். பிறகு பார்த்தா இவர் ஆண் வரலையே, சத்தம் இல்லையே, மூச்சிலே, கதவு தட்டுனா திறக்கல. பிறகு ஜன்னலை தட்டி ஏதோ பார்த்தா பயங்கர நாத்தம், பிரேதத்தின் நாத்தம். செத்து பிரேதமா உள்ள இருந்திருக்கிறார். அவரு வெளியே இப்போ பாத்ரூம் போற வேளையில வெளியே வர சொல்வாராம், ஆண்டவர் உன்னை நரியாக காட்டுகிறார், நாயாக காட்டுகிறார், எரும மாடாக காட்டுகிறார், பன்னியாக காட்டுறாருன்னு சொல்லுவார். அப்பவே கூட இருந்தவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம். இவர் உபவாச ஜபத்தில் இருக்கிறவர் எல்லாரையும் இப்படி ஆண்டவர் காட்டுறாருன்னு சொல்றாரு, இது ஒரு வஞ்சகாவியாகத்தானே இருக்க முடியும்னு சந்தேகப்பட்டிருக்கிறார். பிறகு உபவாசம்னு சொல்லி ரூமிலேயே பிரேதமா செத்து போயிட்டார். போ, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிற நீயே உனக்கு கண்ணுல உத்திரம் இருக்குதான், நீ அடுத்தவன கண்ணுல துரும்பு எடுக்க போறியா? ஐயா, look at yourself first, you woman, you man, you gentleman. சகோதரனே சகோதரியே, முதலாவது உனக்கு ஜீவியத்தில் குறை இருக்கான்னு பார்க்கணும். அதை முதலாவது நீ பார்க்கணும். லுக் அட் யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். முதலாவது ஒன்ன பார். யூ ஸ்டில் ஹேவ் தட் பிக் பீஸ் ஆஃப் வுட் தட் இஸ் இன் யுவர் ஓன். யூ ஆர் எ ஹிப்போக்ரைட். உனக்கு கண்ணுல பெரிய உத்திரம் இருக்குதான். பிக் பீஸ் ஆஃப் வுட் இங்கிலீஷ் பைபிள் சொல்லு. பெரிய தடி இருக்கான் உனக்கு கண்ணுல. பிக் பீஸ் ஆஃப் வுட்னா பெரிய தடி கண்ணுக்குள்ள இருக்கான். பெரிய உத்திரம் இருக்குதான் உனக்கு கண்ணுல. அதை எடுக்காம உனக்கு கண்ணுல ஒரு துரும்பு இருக்கு, நான் எடுக்க போறேன் அப்படி நீ சொல்றவன் யாரா? அவன் தான் மாயக்காரன். மாயக்காரன் என்ன சொல்றான்னா, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவள் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. How about you? Are you perfect? உனக்கு கண்ணுல பெரிய உத்திரம் இருக்கு. உன்னை பிடிச்சிருக்கிறது பெரிய பிசாசு. உன்கிட்ட இருக்கிற அன்பு கிறிஸ்துவின் ஆவி என்று கர்த்தருடைய வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன். You have the spirit of Antichrist. You don't have the Holy Spirit. உனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை, இல்லவே இல்லை. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறேன். You are always there to accuse others. You are blaming others. மற்றவர்களை குற்றப்படுத்துகிறாய், மற்றவர்களை குறை கூறுகிறாய். Are you perfect before God? ஆண்டவருக்கு முன்பாக நீ நிறைவுள்ளவனாக இருக்கிறாயா? உன்னை குறித்து தேவனுடைய வார்த்தை சுவரில் எழுதப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். நீ தராசிலே இருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். மெனே மெனே தக்கேல் உபாசின். நீ என்ன பேச வேண்டியது இருக்கிறது? இவன் சரியில்லை, அவனும் சரியில்லை, அவளும் சரியில்லை, இவளும் சரியில்லை. Are you perfect before God? மாயக்காரன் என்ன வேலை பார்க்கிறான் என்றால், முன்பு உனக்கு கண்ணிலே இருக்கிற உனக்கு இருக்கிறத நான் எடுத்துறேன். முதல்ல உனக்கு கண்ணில இருக்கிற உத்திரத்தை எடு. அங்க ஒரு மாயக்காரன் ஒரு சன்னியாசியை கூட நடந்துட்டு இருந்திருக்கிறான். அவன் பண ஆசைக்காரன், திருட்டு பையன். அவன் என்ன பண்ணி இருக்கிறான் தெரியுமா? அந்த துறவி ஒரு பெரிய பணம் முடிச்ச கையில வச்சிருந்தாப்புல. இவன் நடிக்கிறான், நடிகன். இவன் பொருளாசை இல்லாதவனை போல, பண ஆசை இல்லாதவனை போல துறவி கூட போயிட்டு இருக்கிறான். போயிட்டு இருக்க வேலையில ஒரு இடம் வந்த உடனே அவன் சொன்னானா, துறவி இந்த பாருங்க, அந்த பக்கத்து தெருவில் இருந்து வைக்கோல் தலையில வந்துட்டு ஒட்டிட்டு நான் அதை போட்டுட்டு வரேன். துறவி அதான் இவனை போல நல்லவன் எவனுமே இருக்க முடியாத சார். அந்த தெருவில் இருந்து வந்த வைக்கோல் தலையில போட்டு கொண்டு ஓடி போய் போட்டுட்டு வரான்னு போனான். துறவி ரொம்ப நம்பி அவன் என்ன பண்ணா, குளிக்க குளத்துல இறங்குறான்.
குளிக்க இறங்கி அவங்க சொரவிக்க முடியலாம் நீளமா இருக்கும்ல, எல்லாம் போட்டு பேன் எல்லாம் இருக்கான்னு தட்டி எல்லாம் கிளியர் பண்ணி பார்த்துட்டு குளிச்சுட்டு பார்க்குறான், துறவியை காணல. ஒருவேளை நீதான் அந்த துறவியோ நான் அறியேன். ஆர் யூ தட் பர்சன்? ஆர் யூ தட் ஹிப்போக்ரைட்? இயேசு கிறிஸ்துவோடு இருந்தான் பாத்தியா யூதாஸ் காரியத்து, அவரும் நல்ல சீசன் தான். இந்த 300 பணத்தை உச்சிருக்கலாமேன்னு சொன்னான்ல, நலகம் என்னும் மறுமணத்தை அந்த மரியாள் இயேசுவின் மேல ஊற்றின வேளையில இயேசு கிறிஸ்துக்கு தெரியாம இருந்தது இல்ல. Jesus was aware of Judas right from the beginning. ஆரம்பத்திலிருந்தே அவரை பற்றி ஆண்டவர் இயேசு நன்கு அறிவார். We know very well that you are a hypocrite. நீ மாயக்காரனா மாயக்காரியா இருந்துகிட்டு அடுத்தவனுக்கு கண்ணில் இருக்கிற தூசி எடுக்க போறான. தம்பி, நீ முதல்ல உறக்க இருக்க உத்திரத்தை எடுப்பா. நீ வீட்டில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறன்னு தெரியுமா தெரியாத? பிரதர், மனைவிமாரெல்லாம் நேசிக்கணும் பிரதர், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், பிள்ளைகள்ட்ட எல்லாம் அன்பா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும். நீங்க பெரிய வெளிச்சமா கிழிச்சமா? புருஷன் மனைவி அடிக்கலையா? பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவனமா கவனிக்கிறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்களா? ஊருக்கு உபதேசம் என்பது தேவையில்லை. நம்ம ஊருக்கு உபதேசம் பரவ பண்ணுவோம். முதலாவது உபதேசம் நமக்கே பண்ணிக்கிடுவோம், நமக்கே முதலாவது பண்ணிக்கிடுவோங்க. ஆமாங்க பிரதர், சினிமா எல்லாம் பார்க்கறது எவ்வளவு பாவம் உங்களுக்கு தெரியாதா? ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான் பிரதர். ஆனா பிரதர் இருக்கிறாருல, அவருக்கு கொஞ்சாதி பகல்ல தமிழ் படம், புருஷரு இங்கிலீஷ் படமும் மலையாள படமுமா? ஊருக்கு நாங்க சொன்னோம். கோழியை பிடித்தவர்களே முட்டையை எடுத்து விட்டு கோழியை விட்டு விடுங்கள். அவர் அங்க சபையில் சொன்னார், அவன் பாதகர் சொன்னாராம். மனைவி பார்த்தாப்புல, ஐயா கோழியை காலையில பிடிச்சி மடக்கி இந்த கோழியை கறி வச்சு எனக்கு ஒரு சூப்பும் போட்டு கொடுன்னு அவர் சொல்லி இருந்தார். பிரசங்கம் பண்ண அவர் ஆவியின் வல்ல மேல பிரசங்கத்தில் ஆவியானவர் கிரியை செய்து பிரசங்கத்தில் எழுப்பதில் சொல்லிட்டார். கோழியை பிடிச்சவங்களை முட்டை எடுத்துட்டு விட்டுருங்க. அந்த அம்மா பத்தினியான பக்தி விரதமான அம்மா, அவங்க மாயக்காரி எல்லாம் கிடையாது. அவங்க திறந்து விட்டுட்டாங்க. பார்த்தா ஒரு கோழி முட்டை போட்டது, பொட்டை கோழி. அதை பொறிச்சு ஐயாவுக்கு வச்சிருந்தாப்புல. பிறகு கீரைச்சாறு, சாம்பார், ரசம் எல்லாம் இருக்கு. வந்தாரு, அரை முடிச்சு கரியங்க. நீங்க தான் பிரசங்கத்தில் சொன்னீங்கல்ல, நான் மனம் திரும்பி கோழியை திறந்து விட்டுட்டாலும் போட்ட முட்டையே பொறிச்சு வச்சிருக்கேன். சபைக்கு இல்ல சொன்னேன், விசுவாசியே மனம் திரும்பு. நீ ஊருக்கு உபதேசம் சொல்றதை நிறுத்து. நீ முதல்ல உன்னுடைய ஜீவியத்தை சரி பண்ணு. கரெக்ட் யுவர் லைஃப் டுடே, கரெக்ட் யுவர் ஃபேமிலி டுடே. உன் குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்து, உனக்கு காரியத்தை முதல்ல ஒழுங்குபடுத்து. இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவள் சரியில்லை, இவள் சரியில்லை. How about you? You are an utter failure. நீ படுதோல்வியில் கிடக்கிறாய், பிசாசினால் அலக்களிக்கப்பட்டிருக்கிறாய். You have no deliverance in life. You have no joy and happiness in life. உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. No hope in life. வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை. நீ ஊருக்கு சொல்றியா உபதேசம்? வந்துருங்கோ வந்துருங்கோ, பா இயேசு வண்டை வா. பாடுறியா படிக்கிறியா? உனக்கே சமாதானம் இல்லை, உனக்கே சந்தோஷம் இல்லை. ஊருக்கு சொல்லி என்ன லாபம்? மாயக்காரனே, முதலாவது ஒன்ன பாரு. மாயக்காரனே, உன் குடும்பத்தை பாரு. மாயக்காரியே, ஒன்ன பாரு, உன் பிள்ளைய பாரு, உன் புருஷனை பாரு, உன் குடும்பத்தை பாரு. அதுக்கு பிறகு தூசி துரும்பல உத்திரம் எல்லாம் இறக்கியாச்சா? உத்திரம் இறக்கிட்டியா? அதுக்கு பிறகு நம்ம துரும்பு எடுக்க போவோம், துரும்பு எடுக்க போவோம், இரும்பு எடுக்க போவோம். மாயக்காரனுக்கு வேலையை பற்றி ஆண்டவர் சொல்றார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறான் மாயக்காரன். அது அவனுக்கு வேலை. இட் இஸ் ஹிஸ் டியூட்டி. அதுதான் அவன் செஞ்சுட்டு இருப்பான். அதனால தான் நமக்கு தெரியுது அவன் மாயக்காரன். அடுத்து என்ன சொல்றாரு? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல அங்க ஒரு சத்தியம் இருக்கு. சீக்கிரம் சொல்லி நம்ம முடிச்சிருவோம். மத்தேயு 15:7-8 வசனங்கள்ல அங்க என்ன இருக்கு? மாயக்காரரே, ஹிப்போக்ரைட்ஸ். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு, இந்த ஜனங்கள் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எப்பா இங்க என்ன சொல்றாரு? Well did Isaiah prophesy about you
These people draw near to me with their mouth and honor me with their lips, but their heart is far from me, and in vain they worship me. மாயக்காரன் என்ன செய்வானோ? சோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அவன் இங்கு அங்கும் பார்த்துக்கிட்டு ஆண்டவரை நினைக்காம உதட்டினால அவனுக்கு ஒரு பாட்டு வருது. உதட்டுல வருதா பாட்டு, இருதயம் தூரமா இருக்கு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. மாயக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. மாயக்காரனே மனம் திரும்பு. You are the hypocrite. You fellow who is sitting here. You girl who is sitting here. You are the hypocrite. Repent today. நீ மனம் திரும்பணும். ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறியா? தேவன் ஆவியாக இருக்கிறார். God is spirit. He is on the throne. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் உன்னை காண்கிறார். நீ எங்க இருக்கிற? Where are you? எப்படி ஆராதிக்கிற? அண்டி கண்ணை திறந்து திறந்து குளிக்கிறியா? ஆந்த கண்ணை உருட்டுறியா? என்ன பண்ற? நம்மை முற்றும் மறந்து கர்த்தரை நினைத்து ஆராதிப்போ. ஹல்லேலூயா. ஆவியானவர் இறங்குறாரா? பசுத்த ஆவியான உன்னை நிரப்பினாரா? உன்னுடைய பாத்திரம் நிரம்பி எழுகிறதா? ஹல்லேலூயா. உதட்டில கனம் பண்ணுன்னு சொன்னா சும்மா சத்தம் போடுறது, பட 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 படன்னு சவுண்டு எழுப்புறது. அதெல்லாம் இப்ப தேவையில்லை. அதெல்லாம் மாயக்காரன் செய்கிற வேலை. பட 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 பட. ஓ, இப்பதான் எண்ணெய் கொதிச்சுதா? கடுகு போட்டீங்களா? அதான் தண்ணியை ஊத்துனீங்களா? தண்ணி வெட்டதுல உட பட பட படன்னு தெரிக்குது. ஐயோ. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினாரா? உங்களுக்கு ஆராதனை எப்படி இருந்தது? ஆண்டவரை எப்படி துதிச்சீங்க? எப்படி ஆராதிச்சீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பராபரமே இப்போ வாரும் மத்தியிலே வந்து நித்திருக்கரத்தா எம்மை ஆசீர்வதியுமையா. ஹல்லேலூயா. மெய் சிலுக்கிறதா? உடம்பு சிலுக்குதா? அப்ப நீங்க உள்ளத்திலே தான் பாடுறீங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் தொடரல. நானும் அப்படி சும்மா பாடிக்கிட்டே விடுவோம். பார்த்துக்கணுங்க. எத்தனை பாட்டு நீங்க பாடுங்க. பேப்பர் இருக்கோ இல்லையோ, நான் சும்மா போகோ கோழி போகோ கோழி உணர்ந்து பாடுனீங்களா? கருத்தோடு பாடினீங்களா? ஆவியில நிறைந்து ஆராதிச்சீங்களா? ஏசாத்திற்க தரிசியை கொண்டு சொல்லாரு, மாயக்காரன் என்ன பண்றாங்களா? உதட்டினால கனம் பண்றாங்க. இருதயம் எங்க இருக்கான்? எங்கேயோ இருக்குதா? மேரியக்கா, கருவாட்டுக்காரி வருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? தோச்சு போட்ட துணியெல்லாம் காஞ்சிட்டுன்னு நினைக்கிறியா? இப்போ காஞ்சிருக்கோம் நேரம். நான் செத்த போயிட்டு வந்துடுறேன். கேட்டு திறந்துருக்கா பாரு, திறந்துதான் வச்சிருக்கு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. இது நீங்க பாடுங்க. நீங்க எல்லாம் உணர்ந்து பாடுங்க. பிள்ளைங்களா உணர்ந்து பாடுங்க, உணர்ந்து பாடுங்க. இங்க அவரெல்லாம் இங்க கூப்பிடு. நீங்க எல்லாம் கூப்பிடு கூப்பிடு எல்லாம் இங்க சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. உதட்டினால கனம் பண்ணி இருதயம் தூரமா இருக்கா? நீ பெரிய மாயக்காரன். யூ ஆர் த ஹிப்போக்ரைட். அப்படி இருக்கக்கூடாதான். உண்மையாக ஆண்டவர் தொழுது கொள்ளணும். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிக்கணும். உண்மையாய் ஆராதிக்கணும். முழு பலத்தோடு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இங்கே அங்கே எல்லாம் எனக்கு பார்க்க நேரம் இல்லை. நீ நல்லா ஆராய்ச்சா உனக்கு நல்லது. நீ கண்ணை திறந்து உருட்டிட்டு இருந்தேன்னா உனக்கு தான் நஷ்டம். ஆமா, நான் ஒன்றை பார்த்துக்கிட்டு எனக்கு ஆராதனை பண்ணாமல் இருக்க முடியாது. நான் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க விரும்புகிறேன். அப்படி செய்கிறேன். எனக்கு அது இல்லைன்னா திருப்தி இல்லை, சந்தோஷம் இருக்காது. ஒன்றை பார்த்துக்கிட்டு நான் பிறகு என்ன பண்றதா? நான் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அங்க ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? அங்க இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், மத்தேயு சுவிசேஷம் எடுத்தீங்களா? எடுத்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து
ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க என்ன எழுதியிருக்கு? பரிசேயர் இயேசுவை அகப்படுத்தும்படியாக, பேச்சில் அகப்படுத்தும்படியாக வழி தேடுகிறார்கள். அவர்கிட்ட வந்து சோதிக்கிறாங்க, இயேசுவை சோதிக்கிறாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட முதலாட்சியம் இல்லை, நீர் நல்ல போதர், எவனை குறித்து நீர் கவலைப்படுறது இல்லைன்னு தெரியுது. இப்போ உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும். 18ஆம் வசனம், அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இயேசுவையே சோதிக்கிறானுங்கப்பா, இயேசுவை சோதிக்கிறானுகோ. என்ன சோதிச்சானுங்க? என்ன சோதிச்சாங்க? இதை பத்தியா என்ன சோதிச்சாங்கன்னு இருக்கா இல்லையா? இயேசுவிடத்துல வந்து எதுக்கு என்ன கேட்கிறான்? வரி, ராயனுக்கு வரி கொடுக்குற நியாயமா இல்லையான்னு அவங்க கேட்ட நோக்கம் என்ன? அவரை பேச்சில் அகப்படுத்தணும். ஆண்டவர் சொன்னா ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்க. ஆண்டவர் அவங்க சும்மா கேட்டாங்க நான் நினைச்சாரு. அவங்க கேட்ட கேள்வியில ஆண்டவருக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க மாயக்காரனுங்க, ஹிப்பாக்ரைட்ஸ். சில வேளையில நீ வந்து கேட்கிறியாட்ட, யூ ஆர் த ஹிப்பாக்ரைட்ஸ். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இப்படி செய்ய சரியா அப்படி செய்ய சரியா, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுக்க போயிட்டே. இப்படின்னு செய்யலாம் அப்படியும் செய்யலாமா? நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? எங்களுக்கு அறிஞ்சுக்கிடலாமே. அறிஞ்சுக்கிடலாம். மனைவி விவாகரத்து பண்ணுகிறது சரியா தவறா? இது பயங்கரமான கேள்வி. இதுக்கு ஒரு பதில் சொல்றீங்களா பாஸ்டர்? சொல்றேனே. மனைவியை விவாகரத்து பண்ணுகிறது ஒரே ஒரு காரணத்தினாலதான் பண்ணலாமா தம்பி? எப்படின்னா, அவள் தவறாக வாழ்க்கை வாழ்ந்தாள், உண்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்தாள், அவள் வேசித்தனம் பண்ணினாள் என்று ஒரு காரியம் நிரூபிக்கப்பட்டால், இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட், நீ விவாகரத்து பண்ணலாம். அவள் அழகில்லாமல் போனால், முடி நிறைத்து போனால், கண்ணம் ஒட்டி போனால், கிளவி ஆகி போனால், உனக்கு நல்ல உடம்பு இருக்கிறது, இனி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, யூ ஷுட் நாட் டிவோர்ஸ் யுவர் வைஃப். அதுக்கு வேதத்தில் இடம் இல்லை. தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுக்கலான்னு மோசம் எழுதி இருக்கிறார்கள். அதுக்கு இயேசு கிறிஸ்து அழகா சொன்னாரு, அது அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் தான் அப்படி சொன்னார். ஆமாங்க, அப்படிதாங்க. காதலித்து கல்யாணம் பண்ணுவது சரியா தவறா பாஸ்டர்? டாக்டர் ராமதாஸ்கிட்ட கேட்டு அவரு சொல்லுவார். அவருக்கே தெரியுது, உனக்கு தெரியுதானா தெரியட்டும், எனக்கு தெரியணும்னா தெரியும், இப்ப சொல்லுக்கு நேரம் இல்லை. அதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு அன்பு தாங்க இணைக்கிறது, அன்புதான் இருவரை ஒன்றாக இணைக்கிறது. அப்படியா? ஆமாங்க, ஆமா. நான் அன்னைன்னு தான் நினைக்கிறேன், நான் அன்னைன்னு தான் பேசுறேன், அன்னைன்னு தான் பழகிறேன். அப்படிங்களா? எங்களுக்கு அது தெரியாத, எங்களுக்கு அந்த ரூட்டே தெரியாம போச்சு. உங்களுக்கு நல்ல ரூட்டு தெரிஞ்சிருக்க. இது சரியா தவறா? இதுக்கு பதில் சொல்லுங்க. மாயக்காரனே, மாயக்காரியே, இந்த கேள்வியை நீ ஏன் என்னிடத்தில் கேட்டாய்? உனக்கு அப்படி ஒரு தீய எண்ணம் இருக்கிறதோ, ஒரு தப்பான எண்ணத்தோடு நீ எதையும் பிளாட் வச்சிருக்கிறியோ, விற்பனைக்குரிய பிளாட் ஏதாவது ஏமாத்துறதுக்கு ஏதாவது வச்சிருக்கிறியோ, உன்னிடத்துல ஏதாவது சூழ்ச்சி இருக்கிறதோ, நம்ம மாட்டலாம் நீ நினைக்கிறியோ? ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் கேட்டாரு, விவாகரத்து பண்ணினவளை திருமணம் பண்ணினவனும் அவளோடு விபசாரம் செய்தான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் இல்லையா? நான் உடனே சொன்னேன், பிளீஸ் ரீட் த பர்டிகுலர் போர்ஷன் கேர்ஃபுல்லி. அந்த வேத பகுதியை நன்றாய் கவனியுங்கள். ஒருத்தி தேசித்தன முகாந்திரத்து நிமித்தம் புருஷனால விவாகரத்து பண்ணப்பட்டிருந்தால், அப்படிப்பட்டவளை ஒருவன் கல்யாணம் பண்ணினால் அவன் அவளோடு விபசாரம் செய்கிறான். அதுதான் வெளியிருக்கு. ஆமா ஆமா, நீங்க இப்ப கரெக்டா சொன்னீங்க. ஆமா ஆமா, அப்படியே தான். பூட்டுல மாட்டுறதுக்கு நீ எங்கிட்ட வரியா? கொல்லனிடம் ஊசியை விற்க வருகிறாயோ? இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறானுங்க மாயக்காரர்கள், ஹிப்பாக்ரைட்ஸ் கேட்கிறானுங்க. இப்படியா கேட்கிற? அதுக்கு பிறகு மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அங்க மாயக்காரன் என்ன கேட்கிறான்? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்க எல்லாத்திலையும் தசோபாகம் எல்லாம் கொடுக்கிறீங்களா? ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க. தசோபா மட்டும் கொடுத்தா போதுமா? விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தசோபாகம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு, அது கரெக்ட் தான். ஆனா நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் கடைபிடிக்கணுமா வேண்டாமா? யூ ஆர் ஹிப்போக்ரைட்ஸ். யூ கிவ் 1/10, you get, but don't obey the teachings of the law, being fair, showing mercy and faithful. என்ன அது? என்னது?
நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டுட்டீங்க. இந்த நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டவங்க தான் மாயக்காரங்க. நாங்கள் தசோவா கொடுக்குறோம், எங்களெல்லாம் இப்படி சொன்னால் எங்களுக்கு கோபம் வந்துடும். உங்களுக்கு கோபம் வருமா? அப்படியா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. உங்களுக்கு கோபம் தான் எனக்கு சந்தோஷமா? உங்களுக்கு கோபத்தை தணிச்சுக்கிட்டு தான் அடுத்த வேலை. கோபம் யாருக்கெல்லாம் வருது? ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமே எனக்கு உனக்கு கோபம் வரும்னு எனக்கு தெரியும். உங்க கோபத்தை உமக்கு மனைவி வீட்டிலே பிள்ளைகளே காட்டலாம். எங்கிட்ட எல்லாம் கோபம் காட்டுனா கதைக்கு ஆகாது. இங்க மாயக்காராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோன்னே சொல்றாரு. ஏன் அவங்க தசவம் கொடுக்குறாங்கப்பா, வெந்தயம், கொத்தமல்லி, ஒருத்தலாமல் எல்லாம் காணிக்க சூப்பரா கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்களா? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டாங்க. இந்த மூணு நமக்கு இருக்கணும். நம்ம காணிக்கையும் கொடுக்கணும், தசவாவும் கொடுக்கணும், நீதியை கடைபிடிக்கணும். நம்ம சொல்றதுல நீதி இருக்கா? இஸ் தேர் எனி ஜஸ்டிஸ் இன் யுவர் டாக்? நீ உனக்கு பேச்சுல நீதி இருக்கா? நியாயம் இருக்கா? நீதியை நம்ம கடைபிடிக்கணும். பிறகு என்னது? இரக்கம் இருக்கா? டு யூ ஹேவ் mercy? உனக்கு ஒரு இரக்கம் இருக்கா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கா? விசுவாசம் எல்லாம் எப்பவே போயிட்டாரு. அவரும் எந்த காலத்துல போயிட்டாரு. நீதி, இரக்கம், விசுவாசம் மூணு இருக்கணும். தசமா மட்டும் கொடுத்தா போதாது, அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இல்லைன்னா இந்த கடைசியில சொன்ன நீதி, விசுவாசம், இரக்கம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் எந்த லிஸ்ட்ல வந்துடும் தெரியுமா? we are all coming under the list of hypocrites. உங்களுக்கு நீதி இருக்கா? நீங்க பேசுறதுல நீதி இருக்கா? நீ வா பேசுவோம், நீ வா. நீ உன்கிட்ட நீதி இருக்கானோ ஏற்றுக்கிடுவோம். நீ வந்த உடனே உனக்கு போட்டோ எடுத்துருவேன். அடுத்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ உடனே ரெடி ஆயிரும். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அது இங்கேயும் ரெடி ஆகும், அங்கேயும் ரெடி ஆகும். நீ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகியாச்சு. அப்படியோ? ஆமா, ஆகிட்டு. உன்கிட்ட நீதி இருக்கா? உனக்கு பேச்சுல நீதி இருக்கா? இல்ல. அப்ப நீ மாயக்காரி. உன்கிட்ட நியாயம் இருக்கா? மாயக்காரன். அடுத்து உன்கிட்ட இறக்கம் இருக்கா? இறக்கம் உள்ள கொஞ்சமா இருக்க. உனக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு இறக்கம், அடுத்தவங்களுக்கு ஒரு இறக்கமா? இறக்கம் இருக்கானா? கரெக்ட். இறக்கம் இல்லையா? மாயக்காரன். விசுவாசம் இருக்கா? விசுவாசம் முன்னால இருந்து இப்ப விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. அப்ப நீ மாயக்காரன் தான். மாயக்காரனா இல்லாம நியாயக்காரனா இருக்கணும்னா என்னது? If you want to be a righteous person before the Lord, you don't want to be a hypocrite. Be merciful, be righteous, be faithful to the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. மத்தேயு 23:25 சொல்றாரு, ஆண்டவருடைய சீசர்கள் கை கழுவாம சாப்பிட்டுட்டாங்களாம். அதனால அவங்களுக்கு கோபம் வந்துட்டான். அவரு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவரு என்ன பாருங்கள், இங்க 25 சொல்றாரு, மாயக்கார வேதபாரகரே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள். வெளிப்புறம் சுத்தமாக்குறீங்களா? உட்புறம் சுத்தமாக்கலையா? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்க எப்படி இருக்கிறீங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். ஐயோ, பயங்கரமா இருக்குது. You wash clean the outside of your cups and dishes, but inside full of what you got by cheating others and pleasing yourself. அடுத்தவங்களை ஏமாத்தி, திருடி, வஞ்சித்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்குது. ஆண்டவர் சொல்றார், மாயக்காரனே, எலும்பினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்றார். You are like tombs painted white and look outside fine, but inside full of dead bones and filth. செத்த பிரேதத்துக்கு எலும்பு போலையும் அசுத்தம் போலையும் இருக்குதான். ஆண்டவர் அந்த நாட்களே வாழ்ந்த பரிசேயர் வேதபாரகர்களை பற்றி இப்படி சொல்றார். நம்ம பார்த்தா இப்படி சொல்ல முடியும், சொல்லாமல் இருக்க. நம்முடைய உள்புறத்தை ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் யூ கேன் ஆக்ட் இன் எனிவே. நீ எப்படியும் நடிக்கலாம், எப்படியும் சொல்லலாம், எப்படியும் வர்ணிக்கலாம். God is the judge. God is righteous. He will judge you accordingly. கர்த்தர் நீதிபரர், நியாயமா தீர்ப்பு வழங்குவார். அல்லேலூயா. மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 1ஆம் வசனமா? மார்க்கு சுவிசேஷம் எடுத்துக்கிட்டீங்களா? 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கிடுங்க. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், அங்க 1 முதல்
7 வரை படிக்கிறவங்கள இயேசுவின் சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டுட்டாங்களா? அது பெரிய குற்றமா போச்சு. அதை குற்றப்படுத்தி பேசுறாங்க. ஆமா, பரிசேய கூட்டம் குற்றப்படுத்தி பேசுறாங்க. கை கழுவாம சாப்பிட்டுட்டாங்க அவங்க சீஷர்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? வேதபாரகரை பரிசேயரை நோக்கி சொல்லுகிறார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து 7ஆம் வசனம், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆண்டோடைய கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. கை கழுவாம சாப்பிட்டது பெரிய பாவமா போச்சுன்னா. ஆனாலும் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம், அவங்க எல்லாம் கை கழுவாம சாப்பிட்டாங்க உமக்கு சீசர்கள். இயேசு கிறிஸ்து எப்போதுமே அவங்க சீசர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அதை தெரிஞ்சுக்க. He will never betray his disciples. ஆண்டவர் அவருக்கு சீசர்களை ஒரு நாளும் காட்டி கொடுக்கல. ஓய்வு நாளில் கோதுமை மணியை நூடி சாப்பிட்டுட்டு போனாங்க. உம்முடைய சீசர்கள் தவறு செய்கிறார்கள் என்று குற்றப்படுத்தினார்கள். ஆண்டவர் அதுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் சமூகத்து அப்பத்தை சாப்பிட்டார்கள் அல்லவா? ஆண்டவர் அவருக்கு சீசர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருக்கிறார். ஆனா இவங்களெல்லாம் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் உங்களுக்கு அறிவினால திறமையினால சொன்னீங்க, அப்படி சொல்லல. யூ ஆர் தி ஹிப்போக்ரைட்ஸ். நீங்கள் மாயக்காரர்கள். நீங்க பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்க ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, ஆமாங்க, அப்படித்தான் பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அடுத்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜபாலய தலைவன் கோபப்படுறார். 18 வருஷம் கூனி கூனி நடந்தால அவளை ஆண்டவர் குணமாக்கிட்டார் ஓய்வு நாள்ல. லூக்காஸ் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை படிக்கிறவர்கள ஜபாலய தலைவன் இயேசுவிடத்தில் கோபம் அடைகிறான். Synagogue leader was angry because Jesus healed on the Sabbath day. அவனுக்கு கோபம் வருதாமே. அப்படியா? ஐய, அவனுக்கு என்ன கோபம்? அவன் இப்படித்தான். ஆனால் இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? இவங்க தான் மாயக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இவங்க தான் மாயக்காரர்கள். இவங்களை திருத்துறது கஷ்டமா? ஆண்டவர்கிட்டயே குறை காணுகிறாருங்க. அப்பா, மாயக்காரர்களுடைய சுவாபம் என்ன தெரியுமா? மாயக்காரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இயேசுநாதர்கிட்ட குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இயேசுநாதருக்கு சீசர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இயேசுநாதர்கிட்டயே கோபப்படுவாங்க, இயேசுநாதர்கிட்ட கோபப்படுவாங்க. அப்படியோ அதான் மாயக்காரன். அவனுக்கு சுபாவம் அப்படித்தான். அவனுக்கு வேதம் தெரியாது. பாத்தியா, ஓய்வு நாளில கூனி கூனி இவ்வளவு வருஷம் நடந்தவளை குணமாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவனுக்கு பைபிள் தெரியாது. Do you know the Bible? You hypocrite. மாயக்காரனே, மாயக்காரிய, உனக்கு வேதம் தெரியுமா? ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? ஆண்டவருக்கு சீசர்கள் யாருன்னு தெரியுமா? அவர்களுடைய அர்ப்பணிப்பு உனக்கு தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அடைந்த தியாகம் என்னன்னு தெரியுமா? அவர்கள் எதற்காக இயேசுவை பின்பற்றினார்கள் என்று உனக்கு தெரியுமா? தெரியாது. நீதான் மாயக்காரன், நீதான் மாயக்காரி. இயேசுவிட்டையும் குற்றம் கண்டுபிடிக்காத, இயேசுவிட்டையும் கோபப்படாத, இயேசுக்கு சீசர்கள்ட்டையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத. முதலாவது உனக்கு கண்ணில் இருக்கிற உத்திரத்தை இறக்கு. முதல்ல உளுத்து புழு வச்ச உத்திரத்தை இறக்கு. மாயக்காரனே, ஒன்ன பாரு, உன் புருஷனை பாரு, உன் பிள்ளைய பாரு, உன் குடும்பத்தை பாரு, மனம் திரும்பு, பரலோகத்துக்கு போறதுக்கு வழிய பார்ப்போம். ஏசுநாம சங்கீர்த்தனம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஆமே, ஹல்லேலூயா.